கிறிஸ்மஸ் ட்ரீயில் நட்சத்திரம் மின்னதே, அதன் அழகை பார்க்கும் போது கண்கள் சொக்குதே. சாண்டா நமக்கு பொம்மை எல்லாம் தருவாரே, சாக்லேட் கேக் ஸ்வீட்ஸ் எல்லாம் படிச்சோரே. சாண்டா கிளாஸ் உன்னை தேடி வருவாரே, கிறிஸ்மஸ் வந்தால் மனது சந்தோஷமே. ஆட்டம் பாட்டம் எங்கும் கொண்டாட்டமே, ஊரெங்கும் உற்சாகமே. பெரியவர் சிறியவர் ஒன்று கூடி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம். சாண்டா கிளாஸின் அற்புதத்தாலே ஊரெங்கிலும் பரவசமே. கிறிஸ்மஸ் வந்தால் ஆனந்தம் பொங்குமே, உலகம் முழுவதும் குதூகலமே. கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி மகிழ்வோம், எல்லோரும் சேர்ந்து ஆடி பாடுவோம். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், எல்லோருக்கும் மேரி மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் வரும் நேரம், சாண்டா வரும் நேரம், பரிசுகளும் பொம்மைகளும் கொண்டு வருவாரே. அப்பா அம்மா பேச்சை கேட்கும் நல்ல பிள்ளைக்கு அழகான பொம்மை எல்லாம் சாண்டா தருவாரே. மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மனதில் உற்சாகம், கிறிஸ்மஸ் நாளில் சந்தோஷம் தர சாண்டா நம்மை தானே தேடி வருவாரே. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். අඳුරෙන් ලොව ගලවන්නා, නපුරෙන් අප සැම මුදවනා. පූජාවක් ලෙසිනා දෙවිඳුන් මනුකය වීලා, ගවලෙන තුල මේ ලොව වැඩියා. සගලොව මහිමය හැරදා ජේසුස් ආවේ අප ගලවන්නට. ජේසුස් ආවේ ලොව ගලවන්නට. පහරින් දුක් විඳිනට, අප ශාපය උසුලන්නට. අඳුරෙන් අපට ගන්න ඔබ අප පාපයේ කුලි ගෙවනට, කුරුසිය මත දිවි පිදුමට. අපහට ජීවය රැකෙන අප ජේසුස් ආවේ අප ගලවන්නට. ජේසුස් ආවේ ලොව ගලවන්නට.
පහරින් දුක් විඳිනට අප ශාපය උසුලන්නට අඳුරෙන් අපට ගන්න ඔබ අප පාපයේ කුලි ගෙවනට කුරුසිය මත දිවි පිදුමට අපහට ජීවය රැකෙන ඔබ ජේසුස් ආවේ අප ගලවන්නට ජේසුස් ආවේ ලොව ගලවන්නට අඳුරෙන් ලොව ගලවන්න නපුරෙන් අප සැම මුදවන පූජාවක් ලෙසින දෙවිඳුන් මනුකය දීලා ගවලෙන තුල මේ ලොව වැඩියා සකලව මහිමය හැරදා ජේසුස් ආවේ අප ගලවන්නට ජේසුස් ආවේ ලොව ගලවන්නට ජේසුස් ආවේ අප ගලවන්නට ජේසුස් ආවේ ලොව ගලවන්නට ஜூடா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Gloria, jumara 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 re, sing la la Gloria, jumara 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 re, sing la la Gloria, jumara 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 re, sing la la Gloria, jumara 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, ஜுமுரு 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 ரே, Sing-a-la-la, sing-a-la-la, Gloria, jumara, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria, jumara, 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 re. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria, jumara, 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 re.
பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு. பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு. மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு. மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே.
குஷ்டரோகிகள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார். ලාදුරු රෝගයන් මැදේත් සේවය කරනවා. அந்த எய்ட்ஸ் ரோகத்துல சபைக்குள்ள வந்த விசுவாசிகள் கூட எய்ட்ஸினால் பிடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். සභාවට ඇතුළු වුණාව හැදලිවන්තයන් පවා AIDS වලින් පීඩාවට පත් වෙලා සිටිනවා. நான் சொன்ன அடுத்த வருடம் நான் அங்க வந்து தொழுநோய் உள்ள ஆட்கள் மத்தியில ஊழியம் செய்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். ඊළඟ අවුරුද්දේ මම ඒ ලාදුරු රෝගයන් මැදේ ඇවිල්ලා සේවය කරලා ඒගොල්ලන්ට ආශිර්වාදයක් දෙන්න කැමතියි කියලා මම කිව්වා. நான் எய்ட்ஸ் மத்தியில ஊழியம் செய்ய வரும் பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அதில் ரத்தம் பட்டாலே ஆபத்து, அதை கொஞ்சம் நீங்க சிந்திங்க. AIDS රෝගයන් මැදේ සේවය කරන්න ගිය වෙලේ ඉල්ලේ අපිට වැදුනොත් හරි විපත්තියක් ඒ නිසා ඔබ පොඩක් කල්පනා කරන්න කියලා කිව්වා. அவசரம் அங்க ஒரு இஸ்லாமிய பெண் எய்ட்ஸ்ல தொடப்பட்டிருந்தா. ඉස්ලාම් සහෝදරයෙක් AIDS වලින් වැදලා සිටියා. அவ சந்திச்ச பொழுது அந்த பாஸ்டர் உண்மையை சொன்னா, அந்த பிள்ளை கோபத்துல சொல்லிச்சான், மற்றவங்க என்னது குண்டுனால் அழிக்கிறாங்க, நான் இந்த சரீரத்தினாலேயே திருச்சியில் உள்ள அநேகரை இந்த சரீரத்தை வித்து அழிச்சிருக்கிறேன். ගොඩක් අය බෝම්බ තියලා තමයි ගොඩක් අය නැති කළේ. මගේ ශාරීරිය දීලා ගොඩක් අයට මේ AIDS රෝගය එන පිණිස මම මේ දේ කරලා තියෙනවායි කියලා කිව්වලු. இஸ்லாம் ஒரு புறம்பாக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தேவனை தொழுது கொள்றார். ඉස්ලාම් සෙනග ඒගොල්ලන් වෙනම පැත්තක අයින් කරපු සෙනගක් දෙවියන් වහන්සේ නම දිනවා. நான் இந்த எங்களோட பிள்ளைகள் இன்டர்நேஷனல்ல படிக்கும் பொழுது மிக கவனமாக உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். ජාත්‍යන්තර පාසල් වල ඉගෙන ගන්න දරුවන් ඉන්ටර්නැෂනල් වල ඉගෙන ගන්න දරුවන්ව ආරක්ෂා කරා ගන්න. சபையை கர்த்தர் பாதுகாக்கும். සභාව දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරන්න ඕනේ. அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த எய்ட்ஸ்ல மீட்கப்படுறவங்களுக்கு நல்ல மருந்துகள் அதெல்லாம் கொடுத்து தான் பாதுகாக்கப்படணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இவங்க எங்களையும் வேலைக்கு அனுப்பக்கூடாது. AIDS වලින් මිදලා එන අයට හොඳට බෙහෙත් දීලා ආරක්ෂා කරලා කොහෙවත් වැඩට යවන්න බෑ. அதனால கடையில வாங்கிட சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க இப்ப அநேகருக்கு சொல்லி கொண்டு வரோம். ஏன்னு சொன்னா அங்க ஒரு எய்ட்ஸ்ல உள்ளால் அவருடைய மனைவி, அவருக்கும் எய்ட்ஸ், அந்த கணவனோட சண்டை பிடிச்சு நீ சம்பாதிக்கத்தான் போகணும்போது அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்ய போயிருக்கிறார். AIDS රෝගයෙන් හිටපු කෙනෙක් එයා සමපරිසයක් රණ්ඩු වෙලා ඔබ වැඩට යන්න ඕනේ කියලා ඔයා හොටෙල් එක වැඩට ගියා. அங்க மரக்கறி வெட்டுக்கணும் பொழுது கை வெட்டிட்டு ඒ ස්ථානයේදී එළවලු කපන වෙලාවේදී අත කැපුණා. அந்த ரத்தம் முழுவதும் அதுக்குள்ள பாஞ்சிருக்கு. එලේ සම්පූර්ණ එයාගේ ඒ උයන තැන් වලට ගිහිල්ලා. கர்த்தருடைய கிருபையில எய்ட்ஸ் மத்தியில வேலை செய்யற அந்த போதகர் அந்த கடைக்கு போயிருக்கிறார். දෙවිනාසි කරුණාවෙන් AIDS මැදේ වැඩ කරන සේවය කරන දේවදාසය එතනට ගිහිල්ලා තියෙනවා. அவர் ஏதோ ஒன்றுக்கு பின்னுக்கு போகும் பொழுது இந்த மனுஷனை கண்டுட்டார். කොයිදෝ තැනකට යනකොට මේ මිනිස්සයා දිටුවා. உடனே அந்த முதலாளிட்ட போய், இது பயங்கரமானோடு, இந்த கடையை உடனடியா நீங்க மூடுங்க, இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க. මේ වෙලාවෙදිම ඔබ මේ කඩේ වහන්න ඕනේ, මේ කාටවත් මේ කෑම දෙන්න අදන්න එපා කියලා වාලක. அப்ப அந்த இஸ்லாமிய பெண் எடுத்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், ඒ මුස්ලිම් සහෝදරිය ගත්ත තීරණය මොකද්ද කියලා කිව්වොත්, நான் அநேகரை அழிப்பேன். මම බොහෝ අයව නැති කරනවා. இதை எனக்கு கேட்ட உடனே எனக்கு மிகவும் ஷாக் ஆயிடுச்சு. මේක අසපු ගමම්ම මට ඉතාමත් පුදුමයටපත් වුණා. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டு, நீங்க எப்படி அவங்க மத்தியில ஊழியம் செய்றீங்க? ஏன்னா அவங்களோட எச்சி விழுந்தாலே ஆபத்து, உங்களோட பிள்ளைகளுக்கு கை வெட்டினாலே பாஸ்டர் இறக்கம்தான். கர்த்தருடைய சுத்த கிருபையில அவங்க மத்தியில ஊழியம் செய்யலாம். මේ ඒ අය මැදේ කොහොමද මේ සේවය කරන්න කියලා ආපු වෙලේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව තමයි නමුත් මේ මැදේ සේවය இந்த කරනවා. திருச்சி பகுதியில் ஏறக்குறைய 8000 பேருக்கு எய்ட்ஸ் பிடிச்சிருக்குது. அரசாங்கத்துக்கு தெரியும், அரசாங்கம் பயப்படுது. 8000කට විතර තිරිච්චි ප්‍රදේශයේ ඒ AIDS රෝගයෙන් වැදලා තියෙනවා. නමුත් ආණ්ඩුව දන්නවා. නමුත් ඒක ඒගොල්ලන් ප්‍රකාශ කරන්නේ இது නැහැ. முறையற்ற முறையில வந்த ஒரு வாழ்க்கை, அதுக்கு மருந்து இல்ல, சாக மாட்டாங்க, ஆனா செத்துக்கொண்டு போற அளவு வாழ்வாங்க, இன்னொருவருக்கு பரப்பலாம். මේකට බෙහෙතක් නැහැ. නමුත් ජීවත් වෙනකොටම තව කෙනෙකුට බෝ වෙන්න සලසන්න පුළුවන් එවැනි තත්ත්වයක් තියෙනවා. அதனால ரத்தத்தினால மூடி ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ඒ නිසා අපි ලේ වලින් වසලා යාඥා කරන්න ඕනේ. உங்களோட சந்ததியை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நீங்க தான். ඔබගේ පරම්පරාව ආරක්ෂා කරන්න ඕනේ ඔබ තමයි. அதனால இந்த தேசத்துக்குள்ள பல காரியம் நடக்குது, வெளியே சொல்ல முடியாது, ஜெபிக்கத்தான் செய்ய முடியும். දේශය තුල බොහෝ දේවල් සිද්ධ වෙනවා, පිට කියන්නට බෑ, යාඥා කරන්න ඕනේ. நான் இன்னொரு சென்னையில் ஒரு சபைக்கு அவசரமா என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு 250 பேர் போல வந்திருந்தாங்க. அங்க ஜெபிச்சுட்டு கர்த்தர் அசைவாடை இல்லை, ஆனால் லைன்ல ப்ரே பண்ண வந்த பொழுது
ஊழியம் செய்கிற ஆட்கள் கூட பிசாசனால் அழைக்கப்படி கீழே விழுந்து கொண்டே இருந்தாங்க. 250ක් විතර සෙනග තියනවා චෙන්නයි වල ඒ ස්ථානීය සේවයට ගිය වෙලේ දෙවියන් වහන්සේට යාඥා කරන වෙලාවදී අන්තිම මොහොතේ එන අය සේවය කරන අය පවා යක්ෂ පීඩාවලින් පීඩාවට පත් அந்த වී සිටියා. பாஸ்டருக்கு கிட்ட இருந்த பிள்ளை கூட பிசாசனால் அவன் சொன்ன பாஸ்டர் எனக்கே அதிசயமா இருக்குது, இவ்வளவு காலம் இதை ஒளிஞ்சிருந்துச்சு, இது எப்படி வெளியே வந்துச்சு? පාස්ටර් මම පුදුමයට පත් වෙනවා මෙච්චර කාලයක් සැඟවිලා තියෙන කොහොමද මේ එළියට ආවේ කියලා ආනවා. உடனே ஒரு ஆவி திரும்பி சென்னையை பார்த்து, එවෙලෙම එක ආත්මයක් ඇරුණා. நீ இங்க துரத்துற, ඔබ මේ එළවනවා நான் உண்ட இளம் சந்ததியை பிடிப்பேன் சவால் விட்டுச்சு. මම ඔබගේ තරුණ පරම්පරාව අල්ලනවායි කියලා අභියෝග කළා. அப்ப நான் அதை ஜெபிச்சுட்டு මම ඒ වෙලාවේදී යාඥා කරලා இங்கே ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி அழைக்கணும் என்று அவர் ஒரு பெரிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஆள் டாக்டர், இன்னொரு பெரிய இடத்துல ஊழியம் செய்கிறவங்க, ஒரு சகோதரி டாக்டராக இருந்து தன் வாழ்க்கையை முழுவதும் திருமணம் செய்யாதபடிக்கு டெடிகேட் பண்ணுற ஒரு டாக்டர் என்னைய சந்திச்சா, பாஸ்டர் இலங்கைக்கு நான் வரோம். ඩොක්ටර් කෙනෙක් තමන්ගේ ජීවිතය සම්පූර්ණ කැප කළා සේවය කරන කෙනෙක්. එතුමිය මාගෙන් කිව්වා මම ලංකාවට එන්න ඕනේ කියලා මගෙන් ඇසුවා. அவன் நான் பார்த்தேன், நான் ஒரு பிராமின் குலத்தில் நான் பிறந்தேன், ஒரே ஒரு மகள், இந்து குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த நகையை கலட்டினேன், வெள்ளையை உடுத்தினேன், இயேசுவுக்காக ஹை ரேங்கில் அவள் ஊழியம் செய்யலாம். බ්‍රාහ්මණ පවුලක ඉපදිච්ච කෙනෙක්. එයා ඒ වගේම තමන්ගේ ජීවිතය වෙනස් කරලා යේසුස් වහන්සේ වෙනුවෙන් සේවය කරනවා. எனக்கு பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. මට බලනකොට ඉතාමත් සන්තෝෂයි. நான் அவருக்கு சொன்னேன், உங்களை அழைப்பை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், டாக்டர் தொழிலையே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு பாஸ்டர் ஒரு மாதத்துக்கு எனக்கு 3 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனால் இப்போ ஃபெய்த்தில் நான் வாழ்கிறேன். මාසයකට ලක්ෂ 3ක් කම්බ කරන්න පුළුවන්. නමුත් දැන් හැදෙයිලෙන් මම ජීවත් වෙනවා කියලා කිව්වා. இன்னொருவர் சந்தித்தேன், තව කෙනෙක් වම් වුණා. அவங்க பெரிய பெரிய தொழில், ஒரு நாளைக்கு இந்திய பணத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ඉන්දියා මුදලට கணவனுக்கு 5 லட்சம், மனைவிக்கு 5. பிரிட்டிஷ் ஏர்வேஸில் அவங்க தான் பெரிய மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. බ්‍රිටිෂ් එයාර්වේස් එකේ ඒගොල්ලන් තමයි මැනේජ්මන්ට් එක කරන්නේ. ඒගොල්ලන් ස්වාමි පුරුෂයා ලක්ෂ 5ක්, භාර්යාව ලක්ෂ 5ක් කම්බ කරන අය. அவங்க வந்து ஜெபிக்கும்போது சொன்னாங்க, ඒගොල්ලන් ඒ වෙලේ ආඥා කරනකොට කිව්වා எசபேலுடைய ஆவி தாக்க நினைக்கிறது, ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபையில நின்று நிலைக்கிறபடியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ඉසබෙල්ගේ ආත්මය පීඩාවට පත් කරන්න හිතනවා. නමුත් ඔබ ස්ථිර ඉන්න නිසා දෙවියන් ආස ආරක්ෂා කරනවා කියලා කිව්වා. அப்போ நான் இந்த போன பிரயாணங்களில் கர்த்தர் என்னோட பேசினதை நான் பார்த்தேன். මම ගියේ මේ ගමනේදී දෙවියන් වහන්සේ කතා කරපු දේ මම දිතුවා. இவ்வளவு காலம் காத்த தேவன் இன்னும் காப்பார். මෙතෙක් ආරක්ෂා කරපු දෙවියන් වහන්සේ තවත් ආරක්ෂා 2 කරනවා. கரங்களை உயர்த்துங்க, ஆவியானவரே අත උසවලා කියමු சொல்லுங்க, ආත්මය වහන්සේ. ரத்தத்தினால மூடி சபையை மறைக்கிறோம். ලේ වලින් වසලා අපි சொல்லுங்க, இயேசுவே ரத்தத்தினால மூடி மறைக்கிறோம். සභාව சொல்லுங்க, යේසුස් වහන්සේගේ ලේ වලින් ஆவியானவர் ரத்தத்தினால மூடி. சொல்லுங்க, ආත්මය இயேசுவின் වහන්සේගේ යේසුස් ரத்தத்தினால වහන්සේගේ ලේ වලින් ரத்தத்தினால. ලේ වලින් நான் அந்த படத்தை காட்டுறேன். எய்ட்ஸில் அவப்பட்ட பிள்ளைகளோட வயசு 16, 17, 18, 19, 20 என்ன அப்படியே ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பதை நான் பார்த்தேன். ඒඩ්ස් වලට අසු වෙච්ච දරුවන් වයස 16යි 17යි 18යි ඒ වගේ එක පැත්තකට ඔවුන් අයින් කරලා තිබෙනවා. கர்த்தர் உங்கள் சந்ததியை கண்மணியை போல பாதுகாக்கிறார். ඔබගේ පරම්පරාව දෙන ආසය ඇසක් මෙන්න ආරක්ෂා කරන්න ඕනේ. அவருடைய கவரிங்க்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, එතුමාගේ ආරක්ෂාව යටතේ ඔබ ඉන්නේ. உங்களோட பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறீங்க. එතුමාගේ ආරක්ෂාව යටතේ ඉන්නේ. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தையும் தயவும் வைக்கும். දෙවියන් වහන්සේ ඔබට කරුණාව දයාව තබන්න. அதனால சத்துருவானவன் சபையை தாக்குவதற்கு அவன் முழு முயற்சி செய்கிறான். සතුරා සභාවට පාර දෙන්න තමන් ඉහළම උපකාරයෙන් ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் மூலமா தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். දේනාංශගේ සෙනඟ තුලින් තමයි දේනාංශගේ නාමය මහින්පත් වෙන්නේ. அவர்கள் மூலமாய் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரலாம். ඔවුන් තුලින් තමයි දෙවිනාංශගේ රාජ්‍යය ගෙන්න පුළුවන්. இப்ப இயேசு சொல்றார், இருள் நீங்க வெளிச்சம் வரும். අඳුර ඉවත් වෙන්න ආලෝකය එන්න ඕනේ. என்ன, இருள் நீங்கினா வெளிச்சம் வரும். අඳුර ඉවත් වුණා නම් ආලෝකයයි. அப்ப ஐக்கியம் வந்தா தான் அபிஷேகம் வரும். එක්සිට්කමක් ආවොත් තමයි ආලෝකය ඇති වෙන්නේ. நீங்க ஐக்கியமா இல்ல, உங்களோட குடும்பத்துல, சபையில, உங்களோட உறவு மத்தியில அபிஷேகத்தை பார்க்க முடியாது. එක්සිට්කමක් නැත්නම් ඔබට ආලෝකයක් දකින්නට බෑ. அப்ப அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ඒ ආලෝකය තමයි වියගස් කඩන්නේ. அபிஷேகம் இருந்தா தான் நுகம் முறியும். ඒ ආලෝකය තිබුණොත් තමයි වියගස් කැඩෙන්නේ. அப்ப அபிஷேகம் வரணும்னா நீ சபையோட ஐக்கியமா இருக்கணும். ஒளிஞ்சு நடக்காத ஒரு நாளைக்கு ஆபத்தை சந்திப்ப. ඔබ ඒ ආලෝකය ලබන්න ඕනේ නම් සභාවත් එක්ක එක්සිට්ව ඉන්න ඕනේ. සැඟවිලා විදින්න එපා. විපත්තියට අසු වෙයි. நீ ஒளிஞ்சு இருக்கிற, ஆனா இன்னும் தரிசனத்துக்குள்ள இல்ல. ඔබ සැඟවෙලා ඉන්නවා නමුත් ඔබ දර්ශනය තුල නැහැ. என்ன, இந்த தரிசனத்துக்குள்ள நீ வர இல்ல. මේ දර්ශනය තුල ඔබ ආවේ නැහැ. நீ மேல் பூச்சா நீ பாக்குற,
ඔබ පිටස්තර දේ විතරයි දකින්නේ. என்ன உண்ட சந்ததியில ஆசீர்வாதம் இங்கே இருந்து தான் வருது. ඔබගේ පරම්පරාවේ ආශිර්වාදය මෙතන සිට තමයි இங்கே පටන් இருந்து தான் உனக்கு ஊற்று பிறக்கும். මෙතනින් තමයි උල්පත ගලන්නේ. என்ன கண்ட இடத்துல பலியிடுவதற்கு தேவன் விட மாட்டார். හැමතැනම ගිහිල්ලා පූජා කරන්න දෙවියන් වහන්සේ අරින්නේ නැහැ. வைராக்கியமா இருக்கலாம். ජීවිතව ඉන්න පුළුවන්. ஆனா சாமுவேல் சொல்றார் கண்ட இடத்துல பலியிடாத. හොය හැමතැනම ගිහිල්ලා පූජා කරන්න එපා. அது தேவன் விரும்ப மாட்டார். ඒක දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ නැහැ. உடனே ஒரு கல்லை கொண்டு அங்க பலியிட வைக்கிறார். ගලක් ගෙනලා එතන පූජාවක් කරන්න. கிறிஸ்து நமக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ අපගේ ගලක් මෙන් සිටිනවා. தள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் கொண்டு வந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். හාකට දමපු ඔබව ගෙනල්ලා ආශිර්වාද කළ තිබෙනවා. கர்த்தருடைய கிருபை உனக்குள்ள வளரணும். දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔබ තුළ වර්ධනය වෙන්න ඕනේ. அந்த கிருபைக்காகத்தான் நாங்க பேசுறோம். ඒ කරුණාව නිසා තමයි අපි ஏதோ දේශනා ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பரிசுத்த கூட்டம் எண்ணிடாத. ඉරිදා ආපු ගමම්ම සුද්ධවන්ත කණ්ඩායමක් කියලා හිතන්න එපා. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக கடமைக்காக கூடுறோம். වගකීමක් නිසා දෙවියන් වහන්සේට අපි රැස් ஆனா වෙනවා. நீ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நீ என்ன செய்யறன்னு கர்த்தர் பார்க்கிற. නමුත් ඔබ සතිය දවස්වල සවුන්ද සිට ඔබ මොනවද කරන්න කියලා දෙනාස நீ බලන්න. சபைக்கு வர மாட்டேன்னு சவால் விடலாம். ඔබ සභාවට එන්නේ නැහැයි කියලා අභියෝග කරන්න அது පුළුවන්. உன்னுடைய பிரச்சனை. அது எங்கட பிரச்சனை அல்ல. ඒක ඔබගේ දෙයක් ඔබගේ அது වගකීමක්. ஏன் வர முடியல என்று கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து கேட்டா கர்த்தர் பதில் சொல்லுவார். ඇයි එන්නට බැරි කියලා දෙවියන් වහන්සේ පාමුල ඉදිරියේ ආනවා නම් දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙයි. உனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து கர்த்தரோட பேசுவதுக்கு உனக்கு நேரம் இல்லை. හැමදේටම ඔබට වෙලාව තිබෙනවා දෙනාසගේ පාමුල ඉඳලා උන්වහන්සේට කතා කරන්න වෙලාව නැහැ. கர்த்தருடைய பாதத்துல கொஞ்சம் அமர்ந்து பேசினா அவர் உறவு வைப்பார். දෙනාසගේ පාමුල වාඩි වෙලා හිටියානම් ඔබත් එක්ක දෙවියන් වහන්සේ කතා කරයි. உன்னை வழி நடத்துவார். ඔබ මඟ පෙන්වයි. வலது கரைச்சம் ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. දකුණත හල්ලෙලුයා කියමු. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆவியானவரே අත් දෙකම ඔසල කියන ආත්මයන් எங்கள் වහන්සේ குடும்பங்களை ஆசீர்வதியும். අපගේ පවුල ආශිර්වාද කරන්න. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். අපගේ දේශය ආශිර්වාද எங்கள் කරන්න. பட்டணங்களை அறியும். අපගේ නුවරවන් ආශිර්වාද කරන්න. ஆமென். ආමෙන්. வாட்சி பாருங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் තීතස් දෙවනි පරිච්ඡේදයේ 12, 13, 14, 15வது வசனத்தை வாசிச்சு 12 13 14 පාඩ. வாசியுங்கள். தமிழ்ல வாசிவீங்கள், சிங்களத்துல போலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15. තීතස් දෙවනි පරිච්ඡේදය. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை டீச் பண்ற. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ වලින් මිදීම ලැබපු දරුවන්ට එක්තරා ජීවිතයක් ගැන දේශනා කරනවා. என்ன இப்படி தானப்பா நீ கடவுளை அறிஞ்ச பிற்பாடு நீ வாழ வேண்டும். මේ විදියටයි ඔබ දෙවියන් වහන්සේ දැනගත්තයින් පස්සේ ජීවත් වෙන්න நீ ඕනේ. உலகத்துல வாழ்ற. ඔබ ලෝකයේ ජීවත් වෙනවා. உலகத்துல விட்டு நீ வாழ இல்ல. ලෝකෙන් ඈත් වෙලා ජීවත් වෙනවා நீ නෙවෙයි. உலகத்துல தான் வாழ்ற. ඔබ ලෝකයේ තුල තමයි ජීවත් உனக்கு ஒரு වෙන්නේ. குடும்பம் இருக்கு. ඔබට පවුලක් நீ තිබෙනවා. வேலைக்கு போகணும். ඔබ රැකියාවකට உங்க යන්න பிள்ளை ඕනේ. படிக்கணும். ඔබගේ දරුවෝ ඉගෙන ගන්න ඕනේ. உனக்கு சொத்து இருக்கணும். ඔබට වස්තු තියෙන්න நீ ඕනේ. தேவனை வந்து ஆராதிக்கணும். ඔබ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ. இஸ்ரவேல் தேவன் ஜனங்களுக்கு இல்லம் செய்தார். ඊශ්‍රායල් සෙනඟට දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම 6 කළා. நாள் வேலை செய், 7வது நாள் என்ன தேடி வான்னு சொன்னால் தேடி வர இல்ல. දවස් 6 වැඩ කරන්න 7 වෙනි දවසේ මාව සොයාගෙන එන්න කිව්වොත් ආවේ නැහැ. 6 நாள் உனக்கு சாப்பாடு போடுவேன், 7ஆம் நாள் என்ன ஆராதி. ஆனா இஸ்ரவேல் தேவண்ட வார்த்தையை கேட்க விரும்ப இல்ல. 7ஆம் நாள் காலையிலும் அவன் மன்னாவை தேட புறப்பட்டான். දවස් 6 ඔබට කෑම ලබා දෙනවා 7 වෙනි දවසේ මාව සොයන්න කියලා කිව්ව වෙලේ 7 වෙනි දවසත් කෑම හොයාගෙන ගියා. அப்ப இஸ்ரவேலுக்கு 6 நாள் ஆசீர்வாதத்தை கொடுத்து 7ஆம் நாள் என்னுடைய பாதத்துக்கு நீ வாண்டா அவன் கீழ்ப்படியே இல்லை. දවස් 6ම ආශිර්වාදයේ දීලා 7 වෙනි දවසේ මාගේ පාමුලට එන්න කිව්වොත් ඔව් ඒ දවසත් ආවේ නැහැ. இந்த 6 நாட்கள்ல தேவன் உனக்கு உதவி செய்வார். මේ දවස් 6 තුල දෙවියන් වහන්සේ ඔබට උපකාර කරයි. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. අලුත් ගිවිසුමේ ගිවිසුම ඉතාමත් இப்ப எழுப்புதல் வரும் என்றால் சபை நிறையும். පිපිදීමක් එනවා නම් සභාව පිරෙයි. சபையில ஒரு ஜெப ஆவி வரும். සභාව තුල යාඥාවේ ආත්මයක් එයි. அங்கங்க நேரம் கொடுக்க மாட்டான், சபையில வந்து நிப்பான். ඒ වේ යන්නේ නැහැ සභාවට ඇවිල්ලා ඉති. தேவண்ட பிரசன்னத்தை கொண்டு வருவான். දෙනාසගේ තේජසේ ගෙනෙයි. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பூனை போன வந்துட்டு திங்கட்கிழமை சிங்கம் போல விசுவாசி புறப்படுறான். පූසා වාගේ ඉරිදා ඇවිල්ලා සිංහයා වාගේ සවුන්ද ගමන් වෙලා යනවා. நீ எந்த நிலையில வந்திருக்கேன்னு தெரியல. இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. යේසුස් වහන්සේට දොස් කියන්න වැරදි හොයන්නට කණ්ඩායමක් ආවා. இயேசு கிறிஸ்துவோட பிழை கண்டுபிடிப்பதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. යේසුස් වහන්සේගෙන් වැරදි දේවල් බලන්න ආවා. இயேசு கிறிஸ்துவோட சாப்பிட ஒரு கூட்டம் வந்தது. යේසුස් වහන්සේගෙන් කෑම ලබා ගන්නට කණ්ඩායමක් ආවා. இன்னொரு கூட்டம் இயேசுவை தேட வந்துச்சு. තව කණ්ඩායමක් යේසුස් වහන්සේ සොයන්න ආවා. பரிசேயர், சதுசேயர்.
පරිශවරුන් සදුසවරුන් எல்லாம் படிச்சு எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு பைபிளை கரைச்சு குடிச்சிட்டோம். හැම දෙයක්ම දන්නවා බයිබල ගැන අපි හොඳ ආකාරයෙන් දන්නවයි ஆனா කියනවා. இயேசுவிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. යේසුස් වහන්සේ ළඟම ප්‍රශ්න இப்ப කරනවා. சபைக்கு சேனத்தில் சபையில என்ன நடக்குன்னு நீ குற்றம் பிடிக்க வந்திருப்ப. සභාවේ මොනවද වෙන්නේ කියලා වැරදි සොයන්න அது உன்னுடைய குற்றத்தின் ஆவி, உனக்குள்ள அபிஷேகம் பாஞ்சு வராது. ඒ වැරදි සොයන ආත්මය ඔබ තුල ආලේපයක් ගලාගෙන ඉන්නේ නැහැ. உனக்கு எது பேசினாலும் அது உனக்குள்ள இறங்காது. මොනවා කතා කළත් ඒක ඔබ තුල බහින්නේ அது නැහැ. ஒரு செகுட்ட ஆவி போல உன் காதை அப்படியே அடைச்சிடும். බීරි ආත්මයක් මෙන් ඔබගේ කන් දෙක වහසලා දායි. உனக்கு எவ்வளவு பேசினாலும் உனக்கு உள்ளுக்குள்ள போகாது. කොච්චර කතා කළත් ඔබ ඇතුළාන්තයට යන්නේ நீ නැහැ. இறங்கினோன்னா அந்த காது துறக்கப்படும். ඔබ බැස්ස ගමන් ඒ කන් දෙක විවෘත වෙයි. இயேசு சொல்றார், යේසුස් වහන්සේ කිව්වා. சிலர் கண்ணார காண்றாங்க, சிலருக்கு கண்ணார காண முடியாது. காதால கேட்கறாங்க, சிலருக்கு காதார கேட்க முடியாது. සමහර අය ඇස් වලින් දකින්නවා, ඒ සමහර අයට දකින්න බෑ. සමහර අය කන් වලින් ආනවා, සමහර අයට ඒ මහන්න බෑ. ஒரு ரகசியத்தை நீ அறிஞ்சு கொள்ளணும், ඒක රහසක් ඔබ දැනගන්න. நீ புரிஞ்சு கொள்ளணும். ඒක තේරුම් ගන්න. உண்ட மனக்கண்ண பிசாசானவன் குருடாக்கி வச்சிருந்தான். ඔබගේ හදවතේ ඇස් දෙක අන්ධ කරලා තිබුණා යක්ෂයා. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குருடனை போல நடந்து திரிஞ்ச. ආත්මික ජීවිතයේ අන්ධයෙක් මෙන් ඔබ ඇවිදුණා. நீ கர்த்தரை நல்ல வல்லமை ஆராதிக்க மாட்ட, துதிக்க மாட்ட, போற்ற மாட்ட, கர்த்தருக்கு கொடுக்க கஷ்டம், கர்த்தரை பேச ஒரு காலம் அப்படி நீ இருந்த. දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න දෙන්නේ නැහැ. එවැනි කාලයක ඔබ සිටියා. உன்னை குருடாக்கின அந்த ஆவி ஜீவ வார்த்தையினால உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ඔබ අඳුරු කරපු වෙලේදී ජීවෙන් දෙවියන් වහන්සේ වචනේ තුලින් ඔබට ආලෝකයක් ඇති அப்ப වුණා. உலக மக்கள் மத்தியில இந்த ஆவி மனக்கண்ணை அப்படியே மறைச்சு வச்சிருக்கு, சுவிசேஷம் உள்ளுக்குள்ள போகாம. ලෝකයේ සෙනග තුල මේ දෙවියන් වහන්සේ සුභාරචි යන්නේ නැතුව මේක ආසු කරලා එහෙම වසල තබලා තියෙනවා. அதனால தான் உனக்கு அவிவிசுவாசியோட கூட பங்கு கூடான்னு சொல்லுது. ඒ නිසා තමයි මද ඇදලිකාරයන් සමග එකතු වෙන්නට එපායි කියලා இப்ப කියන්නේ. வாலிப பிள்ளைகள் தங்களோட காரியங்கள் வரும் பொழுது அவிவிசுவாசத்தில் சிக்கிக் கொள்ளுவாங்க. තරුණයන් තමන්ගේ කාලේ එනකොට මද ඇදලිකාරයන් සමග එකතු වෙනවා. பக்தியுள்ள குடும்பத்துல பிள்ளை இருக்கும், ஆனா ஒரு இந்துல போய் ஒரு விருப்பத்தை செய்து அது ஆசையா போயிடும். භක්තිවන්ත පවුලක ඉපදිලා ඉන්නවා. නමුත් Hindu කෙනෙක් එක්ක සම්බන්ධතාන් තබලා යනවා වුන්. தாய் தகப்பன் என்ன செய்ய போராடி பார்ப்பாங்க, முடியாது, அவங்க விட்டுடுவாங்க. දෙමව්පියන් පොරබැදලා බලයි ඊට පස්සේ බැරි නිසා ඕම අතහැරලා දායි. ஆனா உலகத்தின்படி அந்த பிள்ளை போயிடும், ஆனா அதுக்கு பிறகு ஜீவன் வர முடியாது. ලෝකාකාරයෙන් ඒ දරුවා ගමන් කරලා යයි. නමුත් ඊට පස්සේ ජීවනය ලබන්නට බෑ. தேவன் ஆதாமும் ஏவாளையும் உடைய உடுத்து என்னது சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டு தள்ளி ஓட சொல்லி ஓடி விட்டார். ආදම් සහ ඒවාල්ට ඇඳුමක් අරන් දීලා දෙවියන් වහන්සේ දිලිසෙන කඩුව තබලා ඔවුන් එලවල දැම්මා. அந்த சந்ததிக்குள்ள அந்த பிள்ளை வர முடியாம 20-25 வருஷம் அந்த பிள்ளை விலகி போயிடும். ඊට පස්සුව අවුරුදු 20ක් 25ක් ඒ පරම්පරාව එන්න බැරුව හැත් වුණා. இப்ப பாருங்க, நாங்க கோவத்துல ஒரு ஆள் செத்து போனா நாங்க வீட்டுல அடக்கம் பண்ணாட்டி முனிசிபாலிட்டி அடக்கம் பண்ணும். අපි ගෙදර කෙනෙක් මරණයටපත් වෙලා තරාවෙන් අපි භූමිදාන කෙරුවේ නැත්තම් මුනිසිපල් එකෙන් ඇවිල්ලා அது அரசாங்கம். ඒක ආණ්ඩුව. ஒரு பிள்ளையை நாங்க கட்டுப்படுத்தி பாதுகாத்து நாங்க வச்சிருப்போம். ඒක දරුවෙක්ව අපි ආරක්ෂා කරලා අපි පාලනය යටතේ තබලත් ඇති. ஆனா அந்த பிள்ளை ஒரு இந்து பிள்ளையை விரும்பிட்டு அந்த பிள்ளையோட போயிடணும்னு சொன்னா அரசாங்க சட்டத்தின்படி 19 வயசுல 2 கள்ளங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணினா கல்யாணம் நடந்துடும். අනික ආගමික කෙනෙකුව කැමති වෙලා ඔවුන් යන්න ඕනි කියලා කිව්වනම් නීති අනුව ඔවුන්ට ඒ විවාහය කරලා දෙන්න වෙනවා. அந்த சட்டத்துல போய் நாங்க வாதாட இயலாது. ඒ තියෙන නීති අනුව අපිට කතා කරන්න බෑ. இதெல்லாம் தாங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும். මේ සියල්ල ආරක්ෂා කරන්න දෙවියන්වහන්සේ අපට කරුණාව දෙන්න ඕනේ. உங்கள்ட்ட கிருபை தரும். ඒ කරුණාව දෙන්න ඕනේ. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලූයා කියන්න. அந்நிய நுகத்தோட சேராதேன்னு தான் சொல்லுவார். මදහැදිලිකාරයන් සමග එකතු වෙන්න එපායි කියලා. ஆனா அந்நிய நுகத்துல ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அன்பு செலுத்துன்னு சொல்றேன். ඒ අය ගැලවීම ලබන්න නැති අයට ප්‍රේම කරන්න. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். හොඳට තේරුම් කරන්න. என்ன உங்களுக்கு அந்த அந்த புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு தன்மை வரும். ඒ තේරුම් ගන්නාව ඒ ශක්තිය ඔබට එන්න ඕනේ. இப்ப அம்மா அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகாலையில எழும்பி ஜெபிக்காம வீட்டுல ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, பிள்ளை அதை பார்த்து வளருது. අම්මා තාත්තා උදෑසන නැගිට ආඥා නොකර රණ්ඩු වීගෙන ඉන්නවා නම් දරුවෝ ඒක බලලම ඇදෙනවා. அவங்க சபையை பற்றி பேசுறாங்க, ඔවුන් සභාව ගැන කතා කරනවා. போதரை பற்றி பேசுறாங்க. දේවගතිවරයා ගැන කතා කරනවා. சிலருக்கு சபையை பற்றி பேசாச்சு நித்திரையே வராது. சமாதானம் அந்த கள்ளிக்கு நித்திரையே வராது. සමහර අයට සභාව ගැන කතා කරන්නේ නැත්තම් නිින්ද එන්නෙත් නැහැ. என்ன நித்திரையே வராது. නිින්දම එන්නේ නැහැ. சொல்ல விடுங்க. முதல் உண்ட வாழ்க்கையை நீ பாரு. පළමුව ඔබගේ ජීවිතය ගැන බලන්න. பிறகு கர்த்தரை நீ தேடு. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ සොයන්න. ஒரு தவறு கண்டா போய் புத்தி சொல்லு. වැරද්දක් දිටුවා නම් ගිහිල්ලා දැනුමුතුකම් தவறு செய்யும் பொழுது புத்தி சொல்லலாம். දැනුමුතුකමක් කියන්න පුළුවන් වැරද්දක් කරනකොට. என்ன புத்தி சொல்லலாம், இப்படி செய்யாதீங்க. ඒම වැරදි වලට බලලා இப்ப කියන්න. தாய் தகப்பன் தன் பிள்ளைய தண்டிக்காம சரியான வழியில நடக்காம சபைக்கு கொண்டு பிரசன்ட் பண்ணா என்ன நடக்கும்?
சபையில உள்ள தலைவர்களோடு லீடர்ஸோட சண்டை பிடிக்க பார்ப்பாங்க. දෙමෝපියන් තම දරුවාට දැනුමුතුක් කියන්න නැතුව අරියාකාරව අදන්න නැතුව සභාවට ආවනම් සභාවේ ඉන්න නායකයන් සමග එයා පැටලෙයි. பாருங்க, தகப்பன் இல்லாம வளர்ற பிள்ளைகளை பாருங்க, தாய்க்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு. තාත්ත කෙනෙක් නැතුව ඇදෙන දරුවන්ට බලන්න මවගේ කොච්චර වගකීම තියෙනවද? என்ன இங்க தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்தவங்க ரிமோஷனி, දෙමෝපියන් නැතුව ඇදුණු දරුවන් රිමෝෂනි அவங்க தான் இங்க வளர்ந்தாங்க. ඒ අය තමයි මේ ඇදුනේ. சில தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளைகள் இருக்கு. සමහර අය ඉන්නවා මව්වරු නැතුව ඇදුණු இந்த දරුවෝ. கடைசி 2 தங்கச்சியும் தாயும் தகப்பனும் இல்லாம வளர்ந்தாங்க. පාසගේ අන්තිම නංගිලා දෙන දෙමෝපියන් නැතුව අම්මා තාත්තා නැතුව அப்ப அதுக்கு இந்த மூத்தக்காவும் நாங்க எல்லாரும் பொறுப்பா இருந்தோம். ඊට පස්සේ වැඩිම ලක්කද ඒ වගේම ආරක්ෂාව என்ன දුන්නා. பிள்ளைகள் பாதுகாக்கோட தாய் அன்பு தகப்பன் அன்பு இல்லாட்டி என்ன அந்த பிள்ளைகளுக்கு பாசம் வராது, எங்க දෙමෝපියන් போய் சிக்கிடுவாங்க. දෙමෝපියන්ගේ ප්‍රේමය නැත්තම් කොහේ හරි ගිහිල්ලා ඕන අසුවේ. என்ன உங்களுக்கு நல்ல தாய் நல்ல தகப்பன் இருக்கு, நன்றி செலுத்தும். හොඳ දෙමෝපියන් ඉන්නවා මව තාත්තා ඉන්නවා. என்ன அந்த தாய் தகப்பன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மையா வரும். ඒ දෙමෝපියන් ආත්මික ජීවිතේ පොඩ්ඩක් කියලා මට්ටමට එන්න ඕනේ. அந்த பிள்ளைகள் அங்க பார்த்து கொண்டிருக்கு. ඒ දරුවන් ඒ දේ බලාගෙන ඉන්නවා. ஏன்னா அந்த பிள்ளைகள் அங்க பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ඒ දරුවන් බලාගෙන සිටින එක දකිනවා. என்ன சில நேரத்துல உங்களோட ஆவிக்குரிய வேலைக்கு மேல கிளத்துல போகக்கூடும், அது கத்தட ஒப்பு கொடுக்கலாம். ඔබගේ දේවල්ට ඉහළින් යන්න පුළුවන්. ඒක දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. எல்லாவற்றுக்கும் தேவை பரிசுத்த ஆவியானவர். හැම දෙයකටම වඩා අසුද්ධාත්මෙන් வலது වාසය கழிச்சு ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க, ලකුණත இன்னொரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කමු. இப்ப உங்களோட பிள்ளைகளோடு இன்பமாக பேசுற ஆட்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ඔබගේ දරුවන්ත් එක්ක මිහිරිව කතා කරන අය ගැන ඔබ ප්‍රවේශම් වෙන්න. நான் இங்க ஆரம்பத்திலிருந்து விட மாட்டேன். පටන් ගැනීම සිට අපි ඒම ඉඩ දෙන්නේ නැහැ. தன் தாயை கட்டிப்பிடிச்சு கொஞ்சாத ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட வந்து ஆவிக்குரிய அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு நான் இது வரைக்கும் நான் விட மாட்டேன். තමන්ගේ අම්මා තාත්තා වැළඳගෙන සිටින්නේ නැති දරුවන් ආත්මික තාත්තා අම්මා කියාගෙන එන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ஏன் உண்ட தாய் உண்ட கற்பத்தில் தொப்புள் கடி அறுக்க நீ பிறக்கப்பட்டு மார்பிட குடிச்ச உண்ட தாயை நீ வெறுத்துட்டு வந்து என்ன நீ என்னட்ட வர்றேன்னு சொன்னா உண்ட தாயை தள்ளி ஒரு போதகர் அந்த இடத்தை நான் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். ඔබගේ මවව ආකට තබලා මෙතන දේවගතිවරයෙක්ට ලං වෙනවා නම් ඒ තැන අපි ගන්නේ නැහැ. அதனால தான் இங்க என்னைய அநேகர் அம்மா அப்பான்னு கூப்பிட விரும்புறது இல்ல. ඒ නිසා බෝ අය අම්මා තාත්තා කියලා කියන්න කැමති වෙන්නේ නැහැ. எனக்கு தேவையில்லை. මට ඒක අවශ්‍ය නැහැ. உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. ඔබට අම්මා තාත්තා ඉන්නවා. அந்த அம்மா அப்பாக்கு நீ இஷ்டமான பிள்ளைய போல வாழ்ந்தா ஆசீர்வாதம் வரும். ඒ අම්මා තාත්තට කැමති දරුවෙක් ලෙස ජීවත් වුණ ආශිර්වාදෙයි. உங்களோட வீட்டுக்குள்ளேயும் தான் எழுப்புதல கர்த்தர் கொண்டு வருவார். ඔබගේ ගෙදර සිට வலது கழிச்சு ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. දෙනාසේ ගේන්නේ. ஆனா பிசாசு எல்லாத்தையும் பயப்படுத்துவான். යක්ෂයා හැම දෙයකටම බය ගස්සයි. உங்களோட வாழ்க்கையில சில பயங்களை கொண்டு வருவான். ඔබගේ ජීවිතේ සමහර බය දේවල් அந்த ගැන. பயத்திலே இந்த கர்த்தர் உங்களை நீக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். ඒ බය වලින් දෙවියන් වහන්සේ ඔබව නිදහස් කරන්න அந்த ඕනේ. கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள. உங்களோட வாழ்க்கையில சில நேரத்துல சத்துரு செய்யற எல்லா போராட்டத்திலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கொடுத்த உங்களோட இருதயத்துக்காக நன்றாய் கரங்களை தட்டி සතුරු ஸ்தோத்திரிங்கள். කරනව සෑම දෙයකින්ම දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නට ඔබට හදවතක් උන්වහන්සේ அப்ப දුන්නා. இங்க நாங்க பார்க்கிறோம் என்னது, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து 2 காரியத்தை வெறுக்க வேண்டும். මේ ස්ථානයේ කාරණාවල් දෙකක් අපි පහ කරන්නට ඕනේ. என்னது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவபக்தி லௌகிக இச்சை. சத்தமா சொல்லுங்க, ලෝක ආකාර තෘෂ්ණාව சத்தமா சொல்லுங்க. அவபக்தி லௌகிக இச்சை வெறுத்து 3 காரியம் சொல்றார். சொல்லுங்க, தெளிந்த புத்தி. சொல்லுங்க, පැහැදිලි නුවණක්, சொல்லுங்க, நீதி. ධර්මිෂ්ඨයක්, சொல்லுங்க, தேவ பக்தி. එනාන්ස என்ன භක්තිවන්තකම, என்னென்ன வேணும்? தெளிந்த புத்தி. 2வது என்ன? நீதி. தர்மிஷ்டம். 3வது என்ன? சத்தமா தெளிந்த புத்தி, පැහැදිලි නුවණක්. செல்ஃப் கண்ட்ரோல். අපේ ජීවිතය ආරක්ෂා කිරීම, என்ன எங்களோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். අපගේ ජීවිතය පාලනය කිරීම, எங்களோட வாழ்க்கையை மீறி போக கூடாது. අපගේ ජීවිතයට ඉහළින් යන්න ஒரு බැරුව. தெளிந்த புத்தி உள்ள ஆக்களா இருக்கணும். පැහැදිලි මනසක් තියෙන කෙනෙක් වෙන්න ඕනේ. 2வது நீதி. දෙවෙනි දේ ධර්මිෂ්ඨයයි. என்ன நீதி உள்ளவங்க இருக்கணும். ධර්මිෂ්ඨය තියෙන අය වෙන්න ඕනේ. என்ன தேவன் விரும்புறார். දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා. நான் நீதியா நடக்கிறேன்ப்பா. ධර්මිෂ්ඨයෙන් මම ඇවිදිනවා. 3வது என்ன சொல்றார்? තුන්වෙනි දේ මොනවාද? தேவ பக்தி. அவங்க தேவ பக்தி உள்ள நடக்கிறாங்கப்பா. භක්තිවන්තකමින් ඇවිදිනවා. என்ன தேவ பக்தியா நடக்குது. භක්තිවන්තකමින්. அங்க பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. එතන බලනකොට ආශිර්වාදයක් ඇති වෙනවා. இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணணும். என்ன செய்யணும்? මේ ලෝකේ අපි ජීවත් වෙන්න என்ன ඕනේ. 2 காரியத்தை வெறுக்கணும், කාරණාව දෙකක් 3 காரியத்தின்படி நடக்கணும். කාරණාවල් තුනක් ගැන வெறுக்கிற காரியம் என்ன? சத்தமா சொல்லுங்க. පහ කරන්න ඕනේ දේ. சொல்லுங்க சொல்லுங்க. அவ பக்தி. என்ன அப்போ ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அவபக்தி வரக்கூடாது. හැදිලුවන්තයෙකු ජීවිතයේදී භක්තිවන්තකම නැති තත්ත්වයක් ඇති වෙන්න අරකයි. 2வது லௌகீக இச்சையும் வரக்கூடாது. ලෝකාකාර තෘෂ්ණාවත් එන්න අරකයි. என்ன 2 காரியம் வரக்கூடாது. මේ දෙක එන්න අරකයි. இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய
பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள். මොවුන් තමයි ආත්මික පෙන්තකෝස්ත ක්‍රිස්තියානිකාරයන්. இவங்கட கையில வேதம் இருந்துச்சுன்னா வல்லமையை பார்க்கலாம். මොවුන්ගේ දෑතේ බයිබලයක් තියෙනවා නම් බලයක් දකින්න පුළුවන්. இவங்க ஒரு விடுதலையை கொண்டு வர ஒரு பெரிய கூட்டம். මොවුන් නිදහසක් ගේනව විශාල කණ්ඩායමක්. என்ன இந்த கூட்டத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். මේ කණ්ඩායම තුළ විශාල ආලේපයක් දෙවියන්වහන්සේ දෙයි. இப்ப அவபக்தி என்றதை நல்லா விளங்கிக் கொள்ளும். මේ භක්තිවන්තකම නැති තත්ත්වය ගැන තේරුම් ගන්න. வாசி பாருங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 සාමුවෙල් 15 වෙනි පරිච්ඡේදයේ குயிக்கா 15 22 23 22 24 வாசிங்க. கவனமா தமிழ்ல வாசிங்க, கேளுங்க. ஓகே வாசிங்க. அதற்கு சாமுவேல் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை இங்க பாருங்க. எந்த யாரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்? කාගේ ශබ්දයට කීකරු වෙන්න ඕනේ? வலது கரைச்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. දකුණත ස්වාමී කියමු. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க? දෙවියන්වහන්සේගේ ශබ්දයට කොහොමද කීකරු වෙන්නේ? என்ன? கர்த்தருடைய சத்தம் என்று சொன்னால் ஆவியானவர். දෙවියන්වහන්සේගේ ශබ්දය කියන්නේ ආත්මයන් වහන්සේ. என்ன? ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்த காலங்கள்ல உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ පෙන්තකෝස්ති කාලයේදී ඔබට ආලේපය වගුරුලා அப்ப තිබෙනවා. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கீழ்ப்படிய பண்ணும். දෙවියන්වහන්සේගේ ශබ්දය ඔබව කීකරු කරයි. என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு 3 காரியம் அடக்கும். දෙවියන්වහන්සේගේ ශබ්දය අසන්න බැරුව කාරණාවල් 3ක් ඔබව බාධා කරයි. எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. හේබ්‍රු පොතේ අරගමු. இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. අද දෙවියන්වහන්සේට කැප වෙමු. அங்க போனோன்னு பிசாசுலாம் தலைகீழ ஓடுது. இப்ப எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கிறான உண்டு. என்ன? இவ்வளவு காலமும் குயிக்கா போங்க. என்ன நேரத்தில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம். හේබ්‍රු 3 වෙනි පරිච්ඡේදයේ வார்த்தை உள்ளுக்குள்ள போதில்லாம ஒரு அடியிலே சொல்லுங்க. වචනේ ඇතුළාන්ත යනවා කියන අය ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும் விசுவாசி. සේවකයන් වෙනුවෙන් යාඥා කරනවා හැදෙලවන්තය. இந்த வருடம் ஃபுல்லா அட்டாக் பண்ண இருக்குது. ஊழியம் செய்கிறவங்களை அட்டாக் பண்ண இருக்குது ஆவி. සේවය කරන අයව පාර දෙන්න ඉන්නවා ආත්මයක්. ஊழியக்காரிய குடும்பத்தை அட்டாக் பண்ண பாக்குது. සේවකයන්ගේ පවුල්ට පාර දෙන්න. இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற பெரிய டாப் லீடர்ஸ் கூடி நாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு දවස් 10කට කලින් ලොකුම නායකයන් එකතු වුණා. அவங்க சொன்னாங்க இந்த 2020 பயங்கரமான தாக்குதலை பிசாசு கொடுக்க இருக்கு. මේ 2020 භයානක පාරදීමක් දෙන්න ඉන්නවා යක්ෂයා. என்ன அதனால ஆண்டவர்ட்ட கெஞ்சி ஆண்டவரோட பாத்துல நாங்க விடுதலையோட வரோம். දෙනාසි පාමුලේ අපි යාඥා කරලා නිදාසින් ඉන්න ඕනේ. பக்கத்தாடி சொல்லுங்க, சுதந்திர தினம் அன்றைக்கு வீட்டுல நித்திர கொண்டுடாது. නිදාස් දිනේ ගෙදර නිදා ගන්න එපා කියලා කියන්නේ. என்ன சுதந்திர தினம் அன்றைக்கு மாலைக்கு பாக்குக்கு போகலாம். ஆமே. නිදාස් දිනේ අවස යන්න පුළුවන් පාක් එකට. காலையில வந்து ஜெபிச்சிட்டு போ. උදේ ඇවිල්ලා යාඥා කළා යන්න. சொல்ல விளங்குதா? சுதந்திர தினம் அன்றைக்கு அங்கங்க சுத்தி தெரியாது. නිදාස් දිනේ මේ ඇවිදගෙන යන්න එපා. என்ன கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள வரும். ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව ඔබ තුළට එන්න சரி ඕනේ. வாசிங்க. வாசிங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம். හේබ්‍රු 3 වෙනි පරිච්ඡේදයේ வாசிங்க 7-8 வாசிங்க குயிக்கா. 7-8 කියවමු. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே ஆ இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆ வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த முதலாவது என்ன நடக்கும்? මොදාද පළවෙනි මොනවද සිද්ධ වෙන්නේ? என்ன வனாந்திரத்துல நடந்தது போல කාන්තාරේ සිද්ධ වුණ ආකාරයෙන් உங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? ඔබගේ හදවත சத்தமா சொல்ல, என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. දැඩි කරන්නට என்ன එපා. கடினப்படுத்தாத. දැඩි කරන්න එපා. முதலாவது පළවෙනි දේ. வனாந்திரத்துல நடக்குது. කාන්තාරේ සිද්ධ වුණා. கர்த்தர் போஷிக்கிறார். දෙනාන්සේ පෝෂණය කළා. ஆவியானவர் பேசும் பொழுது கடினப்படுத்திடாது. ආත්මෙන් අස කතා කරද්දී දැඩි වෙන්න එපා. என்ன ரெண்டாவது என்ன சொல்லப்படுது? දෙවෙනි දේ 10வது வசனம் வாசிங்க. 10 වචනේ. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலின் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என் கோபத்தில் என்ன செய்தாராம்? මගේ තරාවේ අනකලා කියලා කියනවා. என்ன வழுகி போகிற ஜனம். என்ன ஓ, எப்படிப்பட்ட லெஸ்ஸிலா යන යස්සන. இருதயத்துல எப்படி? හදවතේ என்ன கிரீஸ் மரம் பார்த்திருக்கிறியா? ග්‍රීස් ගහ දැකලා ஏறி තියෙනවා. ஏறி கீழே இறங்கி வினா. නැගල නැගල බහිනවා. என்ன வழுகி போகிறவங்க. ලෙස්සිලා යන අය. ரெண்டாவது இருதயம் வழுகி போகிற இருதயம். දෙවෙනි දේ ලෙස්සිලා යන හදවතක්. மூன்றாவது இருதயம் என்ன? තුන්වෙනි 12வது வசனம். 12 වෙනි වචනේ. சகோதரரே ஆ. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் திருப்பி கவனம் வாசியமா வாசிங்க. சகோதரரே சகோதரரே ஆ. ஜீவனுள்ள தேவனை விட்டு
விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு. ජීවමාන දෙවියන් இங்க பாருங்க. වහන්සේ ඈත් වෙන්නට. இங்க நல்லா பாருங்க, මේ බලන්න හොඳට. யாரை விட்டு விலகுவதற்கு? කාගෙන්ද ඈත් වෙන්නේ? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது எங்க? ජීවමාන දෙවියන් එදල? වහන්සේ ඈත් වෙන්නේ කොහෙද? எதுல? கோயிலுக்கு. இருதயத்துல. හදවතේ. இன்னும் ஊழியம் செய்ய விருப்பம் வர இல்ல, තාමත් සේවය කරන්න කැමැත්තක් නැහැ. இன்னும் ஆராதனை செய்ய விருப்பம் வர இல்ல, තාමත් නමස්කාරය කරන්න யாருக்கும் தெரியல. කාටවත් දන්නේ නැහැ. ஹோலி ஸ்பிரிட் பேசிக்கொண்டே இருக்கிற, සුද්ධාත්මයන් වහන්සේ කතා කරාගෙනම ඉන්නවා. பேசிக்கொண்டே இருக்கிற. කතා කරාගෙනම ඉන්නවා. இப்ப நல்ல இருதயம் හොඳ හෘදය இப்ப பொல்லாத இருதயமா மாறிட்டு. என்னவா නපුරු மாறிட்டு? හදවතක් ලෙස சத்தமா වෙනස්. சொல்லுங்க, என்ன இருதயமா மாறிட்டது? මොන වගේ හදවතක්ද? சத்தமா சொல்லுங்க. கண்ணை மூடுங்க, හොඳට ඇස් වසා ගන්න. உங்களோட நெஞ்சில கையை வைங்க. හිත අත තියාගන්න. சொல்லுங்க, ஆவியானவரே කියන්නේ ආත්මයන් වහන්සේ உமக்கு கீழ்ப்படிய ඔබට කීකරු වෙන්න எனக்கு உதவி செய்யும். මට උපකාර කරන්න. என்ன இதெல்லாம் என்ன நல்ல இருதயம் பொல்லாத இருதயமா மாறுது. හොඳ හොඳ හදවත නපුරු හදවතක් බවට இந்த பொல்லாத இருதயத்தை தேவன் மாற்ற வல்லவர். මේ නපුරු හදවත දෙවියන්ස් වෙනස් කරන්න அப்ப බලවත්. இருதயம் தான் தேவனுக்கு சுகந்த வாசனை. හෘදය තමයි දෙවියන්ස්ට සුවඳ දුමක්. என்ன இருதயம் தான். හෘදය. அப்ப உங்களோட இருதயத்தை கர்த்தருக்கு சமர்ப்பிக்கணும். දෙවියන් වහන්සේට කැප කරන්න හදවත. வாசிங்க, அதே வாங்க விழுது அந்த வசனத்தை வாசிங்க 12:13. சகோதரரே, ஆ. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான ஆ. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? ඔබ பக்கத்து தட்டி சொல்லுங்க, பிரவேசம் எச்சரிக்கை வேணும். சொல்லுங்க, எச்சரிக்கையா இரு. ප්‍රවේශම් වෙන්න. சொல்லி முந்து நல்லா ஊழியம் செய்து இப்ப செய்யறே இல்ல, சொல்லுங்க. කලින් හොඳට සේවය කළා දැන් කරන්නේ இப்ப නැහැ. ஆளை காண இல்ல, දැන් කෙනාව දකින්නවත් නැහැ. ஆளை பார்க்கவே முடியல. දකින්නවත් නැහනේ. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மக்கள் பார்ப்பதற்கு பக்கத்துல உள்ள வீட்டாக்கள் கேட்பாங்க, நீ மிஸ்பாக்கு போக இல்லையா? ඉරිදා දවසේ ගියේ නැත්නම් ආලපාල මිනිස්සු ආයේ මිස්බාවට ගියේ නැද්ද කියලා. அதனால எனக்கு இப்ப மிஸ்பா சரியில்லை, நான் இப்ப கொட்டையனா பக்கம் திரும்புறேன். ඒසා මිස්බා නැත හරි නැති නිසා කොටේන පත්තට ඇරෙනවා දැන්. மிஸ்பாட பாஸ்டர் சத்தியத்துல தான் இருக்கிற. මිස්බාගේ පාස්ටර් ඇවිල්ලා සත්‍යතාවය තුල තමයි ඉන්නේ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. என்ன கர்த்தர் கிருபையை வச்சிருக்கிற. එනාසේ කරුණාව තබලා තියෙනවා. இப்ப உண்ட இருதயத்தை கொஞ்சம் கேட்கணும். දැන් ඔබගේ හදවතට පොඩ්ඩක් කාන්න ඕනේ. என்ன உண்ட இருதயத்துல கொஞ்சம் ஆண்டவர் வரணும். ඔබගේ හදවතට පොඩ්ඩක් එන්න ඕනේ. இப்ப வாலிபர்கள் கவனமா இருக்கணும். තරුණයන් ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. வாலிபர்களுடைய காலங்கள் பரிசுத்தமா காத்துக்கொள்ள பிரயாசப்படுறோம். තරුණයන්ගේ කාලය පවිත්‍රව ආරක්ෂා කරන්න උනන්දු இந்த වෙනවා. வாலிப பிள்ளைகளை காக்கிறது கர்த்தர். මේ තරුණයන්ව ආරක්ෂා කරන්න ස්වාමීන් වහන්සේ. இப்ப அம்மாட அன்பு வேற, அப்பாட அன்பு வேற, தங்கச்சிட அன்பு வேற, அண்ணாட அன்பு வேற, வயசு வரும் பொழுது பாஸ்டர்ட அன்பு வேற. අම්මා තාත්තා අක්කා නංගි අයියාගේ ප්‍රේමවල් වෙනස්. சொல்லுங்க, பிரேம வெனஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ප්‍රේමය වෙනස්. என்ன இப்ப வயசு வரும் பொழுது உறுப்பு மாறும். වර්ධනය වෙනකොට තමන්ගේ ශරීරයේ කොටස් වෙනස් වෙනවා. என்ன என்ன அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நல்லா வேதத்தை நல்லா கிருபை செய்யணும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நல்லா ஊக்கமா ஜெபிக்கணும். දරුවන් නිසා දෙමව්පියන් හොඳට යාඥා කරන්න ඕනේ. என்ன நல்லா ஜெபிக்கணும். හොඳට යාඥා කරන්න ඕනේ. ஆகார போல பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, சாரால கேலி பண்ணு பரியாசம் பண்ணுமென்று வீட்டுக்குள்ள சொல்லி கொடுக்க கூடாது. ආගර් වගේ කියලා දෙන්න නරකයි සාරාලට විහිළු කරන්න කියලා එහෙම කියන්න කියලා உங்க දෙන්න. வீட்டுக்குள்ள போதரை பற்றி பேசாத. ඔබගේ ගේ ඇතුලේ දේවගතිවරයා ගැන කතා කරන්න உங்க එපා. வீட்டுக்குள்ள இங்க ஊழியம் செய்யற குடும்பத்தை பற்றி பேசாத. ඔබගේ ගේ ඇතුලේ සේවය කරන පවුල ගැන කතා කරන්න එපා. இங்க பாடுற பிள்ளைய பற்றி பேசாத. මෙතන ගායනා කරන දරුවෝ ගැන කතා කරන්න ஏன் එපா. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்குது எப்படி டீச் பண்ணலாம்னு. ඔබගේ ගේ ඇතුලේ දරුවෙක් කාගෙන ඉන්නවා කොහමද කියන්න පුළුවන් කියලා. சாராள் நல்ல இருதயத்தோடு அடிமை பெண்ணுக்கு இடம் கொடுத்தாள். සාරාල් හොඳ අදවතෙන් වහල් ස්ත්‍රියට ඉඩ දුන්නා. அடிமையாய் கிடந்த அவளை ராஜ்யத்துக்குரிய ஒரு மேலான ஒருவருக்கு அவள் கொடுத்தாள். වහල් කෙනෙක්ව රාජ්‍යයට අහිතේ උසස් කෙනෙකුට ලබා දුන්නා. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. இன்னொரு வலது கஜ ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. அதனால தான் வேதம் சொல்லுது, மனைவி மேல அன்பு செலுத்து, கசந்து கொள்ளாத. நீ மனைவி மேல அன்பு செலுத்தினா உண்ட மனைவி ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கீழ்ப்படிவா. ඔබ භාර්යාවට ප්‍රේම කරන්න, භාර්යාවට ප්‍රේම කෙරුවා නම් භාර්යාව ඔබට කීකරු වෙයි. அத பிள்ளை பார்க்கும். ඒක දරුව දකි. அவ வந்து என்ன செய்ய, பரியாசம் பண்ணி கேலி பண்ணினா. එතන ඇවිල්ලා විහිළු කරන්නට ගත්තා. உண்ட பிள்ளைய தரிசனத்துக்கு கேலி பண்ண டீச் பண்ணாத. ඔබගේ දරුවට දර්ශනයට විහිළු කරන්නට පුහුණු කරන්න එපා. உண்ட பிள்ளை ஆண்டவரை விட்டு வெளியே போறதுக்கு டீச் பண்ணாத. ඔබගේ දරුවා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා එළියට යන්න උගන්වන්නට එපා. உண்ட வீட்டுக்குள்ள பேசுறத உண்ட பிள்ளை பார்த்து கொண்டிருக்குது. ගේ ඇතුලේ කතා කරන දේ ඔබගේ දරුවා අසාගෙන ඉන්නවා. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. உள்ளுக்குள்ள கேட்டு கொண்டிருக்குது. ඇතුළන්තේ ආගෙන ඉන්නවා.
இப்ப உண்ட பிள்ளை உண்ட கைக்கு கீழே இருக்குது. දැන් ඔබගේ දරුවා ඔබගේ අත්වල යටතේ ඉන්නේ. இப்பதான் நீ கட்டுப்படுத்தி பிள்ளைய கொண்டு வரணும். දැන් තමයි ඔබ පාලනය කළ දරුවා நீ ஜெபிச்சா உண்ட பிள்ளை ஜெபிக்கும். ඔබ යාඥා කරනවා නම් ඔබගේ දරුවා යාඥා කරයි. நீ ஜெபிக்காமலே உண்ட பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசுல நீ பார்த்திருப்ப. உன்னுடைய என்ன சொல்றது ஷாலை எடுத்து தலையில போட்டுக்கொண்டு நீ பேசுற அந்நிய பாஷைய பிள்ளை 5 வயசு வரைக்கும் பேசும். ඔබ කතා යාඥා කරන්නේ නැතුවම ඔබගේ අන්‍ය භාෂාව දරුවා දාගෙන අවුරුදු 5 වෙනකන් එහෙම කරයි. பிள்ளை கேட்க இல்ல 3 வயசுல ரஜினி கட்ட கேட்க இல்ல நீ தான் கட் பண்ற. දරුවා ඇසුවේ නෑ වයස 3ේදී රජිනිකාන්ත වගේ කොණ්ඩේ කපන්න කියලා ඔබ තමයි කියපේ. ඇයි? உனக்கு அப்படி நடக்க வேணும்னு ஆசை இருந்துச்சு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்தி பரிசுத்தமான சந்ததியை கொண்டுட்ட. ඔබට එහෙම එන්න කැමති වුණා නමුත් දෙවෙනාසේ බාධා කළා සුද්ධ පරම්පරාව තුලට ගෙනාවා. பிள்ளை கேட்கல பம்பரம் போட்டு கட்டையா உடுத்தி கொண்டு வந்து பிள்ளை கேட்கல நீ தான் போடுற. දරුවා ඇසුවේ නෑ කටට අඳගෙන ඒ වගේ එන්න කියලා. ඔබ තමයි ඇඳුවේ. நீ தான் போடுற. ඔබ තමයි. அப்புறம் நீ பிள்ளைய குற்றம் சாட்டுற. ඊට පස්සේ දරුවට දොස් කියනවා. அதனால தகுதி உனக்கு தான் வரணும். ඒ තත්ත්වය ඔබට තමයි එන්න ඕනේ. மனதுருக்கத்தோட பேசுறோம். පිතුණු වීමෙන් කතා කරනවා. பாரத்தோட பேசுறோம். බරක් සමග කතා කරනවා. அதுக்கு மிஞ்சி பெற்றெடுத்தது கர்த்தர் உன்னைய. ඊට වඩා බීකල ගත්තේ දෙවියන් වහන්සේ. அவ்வளவுதான். එච්චරයි. வெள்ளம் வர முன்பதாக அணை கட்டுவோம். ගම් වතුරක් அது எங்கட එන්න கடமை. ඒක වගකීම නිසා. அது எங்கட கடமை. ඒක අපගේ වගකීම. அதுக்கு பிறகு கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லாதன்னு சொல்லு. அதற்கு மிஞ்சினது தேவன். තියෙන දේ තියෙන විදියට නැති දේ නැති දේ විදියට කතා කරන්න ඊට உங்க පස්සේ வாழ்க்கையில ஒரு பிழை நடந்தா அதை ஒத்துக்கொள். உண்மை என்று சொல்லு. எக்ரி பண்ணு. ඔබගේ ජීවිතේ වැරද්දක් සිද්ධ වුණා නම් ඇත්ත කියලා ඒක පිළිගන්න. அதை சொல்ல வந்தவங்களோட போராடாத. ඒක කියන්න ආපු අය සමග පොරබදින්න එපා. என்ன நீ நடுவடியிலேயே பிசாசானவன் உன்னை சோதிக்கும் பொழுது உனக்கு சேகுவம் பண்ண உனக்கு தைரியம் இல்லை என்று சொன்னா அவனோட யுத்தம் பண்ண போகாத. நடுவடியிலே சமாதானம் பண்ணிடு. මැද භාගයේම ඔයත් එක්ක පොරබදිනවා නම් ඒකට මූණ දෙන්න බැරි නම් එතනදිම நீ தைரியமா இருக்கிறியா? ධෛර්යමත් වෙන්නවද? யுத்தம் பண்ணு. යුද්ධ කරන්න. கர்த்தர் வெற்றி தருவார். ස්වාමීන් වහන්සේ ජයග්‍රහණය දෙයි. உண்ட பெலன் குறைஞ்ச மாதிரி இருக்குதா? ඔබගේ බලය අඩු වෙගෙන යනවා වගේ තේනවද? போய் அறிக்கை செய். ඒ ස්ථානේ ප්‍රකාශ කරන්න. பிரதர் நான் தவறு செய்துட்டேன் brother. මම වැරදි කළා. என்னைய பற்றி பேசாதீங்க. මං ගැන කතා කරන්න එපා. விட்டுடுங்க. අතල්ලා දාන්න. ஒப்புரவாக එක්සිට් වෙන්න. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියමු. என்ன இதுதான் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. මේක තමයි ක්‍රිස්තියානි ජීවිතය. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. මෙයයි ක්‍රිස්තියානි ජීවිතය. என்ன இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ක්‍රිස්තියානි ජීවිතය. மோசே தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். මෝසස් දර්ශනයේ තියෙන මිනිසෙක්. அவன் தரிசனத்தோட வந்தவன். ඔව් දර්ශනයක් සමග ආවා. என்ன வெறுக்க பழகும். එපා කරන්න පුරුදු වෙන්න ඕන. என்ன வெறுக்கப்பட கர்த்தர் என்னை அழைச்சார். ස්වාමීන් වහන්සේ මාව කැඳවුවා. ஆண்டவரே என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. මාව ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න. என்ன என்ன நீங்க பயன்படுத்துங்க. මාව පාවිච්චි කරන්න. நான் சபைக்கு பிரயோசனம் உள்ள ஒரு சகோதரியாக ஒரு சகோதரனாக ஊழியக்காரனுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு குடும்பமா எங்களுக்கு வாங்க வாய் திறந்து கேள். සභාවට සේවකයාට ප්‍රයෝජන මත් විදියට එන්න මට උදව් කරන්න කියලා சில කතාරලා. நேரத்துல நீ காயப்பட்டிருக்கலாம். සමහර විට ඔබ තුවාල වෙලා ඇති. அந்த காயத்தை சமுத்திரத்தை போல மாட்டாத. ඒක විශාල මුහුදක් වගේ වෙනස් කරන්න එපා. என்ன அந்த காயத்தை கர்த்தர் ஆற்றுவார். ඒ තුවාල දෙවියන් වහන්සේ සුව කරයි. உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ඔබගේ ජීවිතේ සිද්ධියක් වෙලා ඇති. அந்த சம்பவத்தினால நீ மிகவும் கலக்கம் அடைஞ்சிருப்ப. ඒ සිද්ධිය නිසා ඔබ ඉතාමත් කැළඹිලා ඇති. உன்னால ஆராதிக்கவே முடியாம இருந்திருக்கும். ඒ නිසා ඔබට නමස්කාර කරන්නම බැරුව ඇති. ஆனா அதுல இருந்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். නමුත් ඒ තුලින් ஒரு வலது கட்சி ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க. ආවා. மற்றவருக்கு சொல்லு. අනිත් අයට කියන්න. நான் இப்படியான உபத்திரவத்துக்குள்ள போனேன். මෙවැනි පීඩාවක් තුල අපි ගියා. ஆனா இப்ப கர்த்தர் என்ன மீட்டிருக்கிறார். දැන් මාව දේනාසෙන් දාස් කළා. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? මොනවද කළේ දේනාසෙ? மீட்டிருக்கிறார். මුදාගත්තා. கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். දේනාසෙ මාව පණ පිටින් තැබුවා. அதான் கர்த்தருடைய கிருபை. ඒක තමයි දේනාසෙගේ කරුණාව. உன்னை விட்டு சேர்த்துல கணவன் வெளியே போயிருப்பார். ඔබගේ ඈත් වෙලා ස්වාමීන් වහන්සේ එළියට ගිහලා ඇති. சரியான வழிக்கு வரேன்டா செத்து போனேன்னு நினை அவ்வளவுதான். හරි මාර්ගයට ආවේ නැත්තම් මැරුණයි කියලා நீ හිතන්න. gone அவ்வளவுதான். ඔබ මැරුණයි කියලා හිතන්න. என்ன செத்து போன அழலாமா? சேலஞ்ச் போ முன்னுக்கு. ඉස්සරහට යන්න. என்ன சேலஞ்ச் சிலர் சொல்லுவாங்க நான் மொட்டை உள்ள ஆள திருமணம் முடிக்க மாட்டேன்றாங்க. සමහර අය කෙස් නැති අය විවාහ වෙන්නේ නැහැ කියලා කියනවා. ஆனா கல்யாணம் முடிச்ச 2வது வருஷத்துல அவருக்கு மொட்டை ஆயிடுச்சு. අවුරුදු විවාහ වෙලා අවුරුදු දෙකකින් ඔක්කොම කෙස් ටික ගියා. என்ன சிலர் சொல்லுவாங்க நான் மெல்லிய பிள்ளையை தான் முடிப்பேன். සමහර අය කියයි කෙට්ටු කෙනෙක්ව තමයි ஆனா බඳින්නේ. கல்யாணம் முடிச்சு பிள்ளை 2 பிள்ளை பெத்தோன்னா அது பூசணிக்காக வந்துடும். විවාහ වෙලා දරුවෝ දෙන්නෙක් බිහි වුණායින් පස්සේ තාමත් මහත් වුණා අය. அதுக்கு என்ன செய்யறது? ඒකට මොනවද කරන්නේ? 40 45 வயசுக்கு பிறகு சொக்க கொஞ்சம் கீழே விழத்தான் செய்யும். අවුරුදු 40 45න් පස්සේ ඒ කම්බුල් ටිකක් බෑලා එයි. 20 வயசுல சொக்க விழாது.
අවුරුදු 20 එම වෙන්නේ නැහැ. 50 வயசுல இப்படி நீ பாட்டி ஆகி ஆகணும். වයස 50 ගියායින් පස්සේ ඔබ ආච්චි වෙන්නම 60 வயசுக்கு முன்ன உன்னை மேக்கப் பாதுகாக்கும். වයස 60 වෙනකම් මේකප් එකකින් ආරක්ෂා ලබන්න පුළුවන්. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா மேக்கப் போயிடும் ஹாஸ்பிட்டல்ல போனா. ඉන්ජෙක්ෂන් එකක් ගාපු ගමන් මේකප් ඔක්කොම ගියා. இதெல்லாம் வாழ்க்கை. මේවා ඔක්කොම ජීවිතේ. வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. ජීවිතයේ සන්තෝෂමත් வலது கழிச்சு ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. ලකුණතෝ හල්ලෙලිය කියමු. என்னைய பார்த்து நான் டாக்டர்கிட்ட அங்க செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயசு பார்த்தா 62. පාස්ටර් ඥාන වයස කීයක 62යි කියලා කියනකොට அப்படியே தான் இருக்கிறீங்க. එහෙම තමයි ඉන්නේ. ஆனா இந்த இந்த இதுக்கு என்ன சொல்றது, தொண்டையில உள்ள இந்த தோல் வந்து கொஞ்சம் சுருங்க பாக்குது பாஸ்டர். நீங்க இதுக்கு விட்டமின் டி குடிக்கணும் நான் தாரேன். ඒ නිසා උගුර තියෙනවා ඔය உங்கள் මස්තික சரீரம் පොඩ්ඩක් நல்லா இருக்குது, ஆனா இந்த கை வந்து தோல் வந்து தொங்க பாக்குது. ඔබගේ අත්පා හොඳට තියෙනවා මත හැම පොඩ්ඩක් බහින්න බලනවා කියලා. நான் சொன்ன ஒரே நாள்ல 360 பில்ஸ் இருந்தாங்க போடுறேன். එකම දවසේ 360 පිල්ස් දෙන්න එහෙම බොන්නා. சொல்ல விளங்குதா? எனக்கு வெள்ளை முடி இங்க மட்டும்தான். මට ඒ සුදු කෙස් තියෙන්නේ මේ අයින දිග විතරයි. சாந்தனுக்கு தலையெல்லாம் வெள்ளை. සාන්දන්ට ඉස්ස සම්පූර්ණම සුදු. எங்களுக்கு மேக்கப் சைக்கிள் லக்ஷ்மியை நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல மேக்கப் போட்டது. ලක්ෂ්මී කවදාවත් දැකලා නැහැ යා මේකප් දාන එක. லக்ஷ்மி எல்லாருக்கும் மேக்கப் போடுவா. ලක්ෂ්මී හැමෝටම මේකප් ஒரு දාන. நாளும் பார்த்ததில்ல லக்ஷ்மி மேக்கப் போட்டது. ලක්ෂ්මී සිස ඒ කවදාවත් එයා මේකප් දාන්නේ. நான் மேக்கப்புக்கு எதிராளி இல்ல, மேக்கப் போட்டு கொஞ்சம் வடிவா வரலாம். මේකප් කරන්න පුළුවන් ඒකට විරුද්ධ නැහැ. நான் விரோதம் இல்ல, அதுக்குன்னு பேய் மாதிரி போடாத. ඒ නිසා ඔක්කොම තියෙන ටික ඔක්කොම දාගන්න එපා. என்ன பேய் மாதிரி போடா, ஒரு லைட்டா கணவன்கிட்ட கேட்டு என்ன கடியான டார்க் මෙයාම හරි කළුයි. இதுல இதுல சாரி பர்பிள், இது பர்பிள் அடிச்சு ඒ නිසා තොල් වලටත් கைக்கு දම් பச்சை පාට அடிச்சு. ගාලා. அப்ப நான் இப்ப எங்க சபையில ஒரு பிசாசு குட்டி வருது මගේ සභාවේ යක්ෂණියක් එනවා. சொல்லுவாங்க. என்ன? அப்படியே நாங்களும் அடிக்கலாமே. சில ஆம்பளையர் பாருங்க, සමහර தாங்களும் அதே மாதிரி ஒரு காப்பை போட்டு தாங்களும் இதுல ஒரு என்னது இதுல ஒரு முந்தி வர்றாக்கள் இதுல ரோஸ் மாதிரி போட்டுட்டு வருவீங்க. நான் சொல்ல டேய் நீ மோகினி பிசாசுடா. ரோஸ் அடிச்சா மோகினி பிசாசு, රෝස පාට ගෑවන ரெட் அடிச்சா லுசிபர், රතු ගෑවන ලුසිබර්. என்ன பச்சை அடிச்சா சின்ன பிசாசு குட்டி. කොළ පාට ගෑවන යක්ෂි පැටියෙක්. என்ன சொல்ல விளங்குதா? மருண் அடிச்சா மயான ஆவி. இதெல்லாம் என்ன சொல்ல விளங்குதா? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பிரிட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. අපිට හොයාගන්න දන්නේ නැහැ මේ ආත්මවල. டெரிக் பிரின்ஸ் ஒரு ஆவிக்குரிய சகோதரன் எழுதுறார். හෙරික් පින්ස් කියනවා ඔය ආත්මික මිනිසෙක් ලියනවා. நீங்க எங்க ஆவிக்குரிய புத்தகத்தை எடுத்து வாசிச்சது? ඔබ කොයිද ආත්මික පොත් කියවන්නේ? உனக்கு பைபிளே வாசிக்க நேரம் இல்லை. බයිබලේ කියවන්නවත් වෙලාවක් නැහැ. ஆவிக்குரிய ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிண்டா அது வாசிக்கிறதே இல்லை. ආත්මික පොතක් අරන් කියවන්න කිව්වොත් කියවන්නේ ஆனா නැහැ. நீங்க உயிரோடு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி ඔබ செலுத்துங்க. පණ පිටින් ඉන්න නිසා දෙවෙනාස வலது கழிச்ச ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. ලකුණත උස හල්ලෙලිය என்ன කියමු. வாசிங்க அடுத்த வசனத்தை. உங்களில் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. இங்க பாருங்க, எதனால கடினப்பட்டு போகுதாம் இருதயம்? මොනව නිසාද දැඩි எதனால? වෙන්නේ? சத்தமா சொல்லுங்க. பாவத்தினால இருதயம் கடினமாயிடும். පාපය නිසා හදවත දැඩි වෙනවා. என்ன பாவம்? පාපය. பாவம் தேவனை பிரிக்குது. පාපය දෙවියන් වහන්සේගෙන් ඈත් කරනවා. தேவண்ட உறவை பிரிக்குது. දෙවියන්වහන්සේගේ සම්බන්ධතාවය ආයත් කරනවා. தேவண்ட மக்களோட ஐக்கியத்தை பிரிக்குது. දෙවියන් වහන්සේගේ සෙනගේ එක්සිට්කම වෙන් கர்த்தருடைய කරනවා. வல்லமையை பிரிக்குது. දෙවියන්වහන්සේගේ බලය වෙන් කරනවා. அந்த இந்த பாவத்துல இருந்து நீ வெளியே வரணும். මේ පාපයෙන් ඔබ එළියට එන්න ඕනේ. பாவத்தின் சம்பளம் என்ன வருது? පාපයේ කුලිය නම් என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துல இருந்தா என்ன சம்பளமா கிடைக்கும்? ස්වාමීන් වහන්සේගේ සෙනග மரணம், පාපේ හිටියනම් கவலை, கண்ணீர், வேதனை, மனசல்ல, துக்க, துன்பம், வேதனாව. வியாகுலம். நீ சபையில வந்து சந்தோஷமா இருக்க மாட்ட. ඔබ සභාවට ඇවිල්ලා සන්තෝෂයෙන් ඉන්නේ නැහැ. என்ன உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ඔබ හොයාගන්න බෑ. என்ன உங்களுக்கு தான் அப்படி ஆவிக்குரிய வல்லமை இருந்தா கண்டுபிடிச்சிருவீங்களே. ඔබට එවැනි ආත්මික බලයක් තියෙනවනේ හොයාගනි. என்ன எசேக்கியா நான் வந்து 94ஆம் ஆண்டு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார். 94 එසේකියා ප්‍රැන්සිස් ඇවිල්ලා ඒ දේශනා කරද්දී மேடையில කිව්වා ஏறணும்னு சொன்னார். වේදිකාවට නගිනකොටම කිව්වා என்ன அப்படியே ஒரு அழகான ஒரு பெர்ஃப்யூம், ஒரு ரோசாப்பூ வாசனை வந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் ஆவியானவர் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னோன்ன முழு ஊழியக்காரனும் கதறி விழுந்து அழுது கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஐக்கியப்பட்டார். රෝස මල සුවඳක් එනවයි කියලා කියාගෙන ඉන්නකොටම හැමෝම වැටිලා දෙවිනාසගේ පාමුලේ එක්සිත් වුණා. எனக்கு சில நேரத்தில் இங்கே ஏறுற நேரத்தில் சில வாசனை இந்த வீட்டாக்கள்கிட்ட கேட்டால் தெரியாண்டுவாங்க. සමහර වෙලාවට නගිනකොට එවැනි සුවඳවල් අපි පේනවා. அப்போ தெரியும் சபைக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வரப்போகுது. සභාව තුළ මොනවාද කැළඹිලක් එන්න உடனே යනවා. ஸ்டெடி ஆயிடும். එතකොට ස්ථීර වෙනවා. ஒன் ஸ்டெடி. ස්ථීර වෙනවා. இது ஏதோ நடக்க போகுது. මොනවාද දෙයක් සිද්ධ වෙන්න எந்த යනවා. பக்கமும் அடிக்கிறதுக்கு அது முயற்சி செய்யுது. කොයි පැත්තදෝ ගන්නට ඔව් ලෑස්ති වෙනවා. என்ன
சில நேரத்தில் நாங்கள் பிசாசு துரத்தும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க, යක්ෂයන් එලවනකොට ඔබට ඒක තේරෙන්නේ නැහැ. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கும். ඒක තව කෙනෙක් ළඟට යන්න බලයි. என்ன அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே பாயும். විලෙම පැනලා යන්න බලයි. அது போகணும் என்று சொல்லி பக்கத்தில் வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க மாட்டீங்க, அப்படியே பிசாசு துரத்துல அங்கே மெல்ல மெல்லவா கீழே போயிடுவீங்க. ඒක යන්න ඕනේ කියලා ඔබ නිරාවරි ආඥා කරන්නේ ඔබ පොඩ පොඩ එමින් පස්සට அடுத்த முறை பிசாசு ஒன்று வந்தா முழு சபையை ஒவ்வொரு ஆக்களை அனுப்ப போறேன். ඊළඟට යක්ෂයෙක් ආව නම් එක එක්කෙනාව යවන්න යනවා. கையை வை, අත තියන්න. என்ன அது பேசுன்னு சொல்லு, அது உடனே சொல்லும் எடுடா கைய. சின்னல துரத்தி கொண்டே வரேன், ஒன்றா போகுது பெருசு பெருசு பெருசு. එලවගෙනම එනවා එක එක යනවා. என்ன உள்ளுக்குள்ள என்னைய பார்த்து கொள்ளணும், நான் சரியான ஆளா கரெக்டான ஆளான்னு என்னைய பார்க்கணும். පළමු හරි කෙනෙක්ද කියලා හරියට බලා ගන්න ඕනේ. சிலது எங்களை வெக்கப்படுத்த வரும், සමහර ඒවා තියෙනවා ලැජ්ජාවට පත් කරන්න බලයි. சில எங்களை ஆக்களுக்கு முன்னுக்கு அது வெக்கப்படுத்த பார்க்கும். සමහර වෙලාවට ලැජ්ජාවට පත් කරයි. அப்ப அதுக்கு அதட்டணும், கண்ட்ரோல் பண்ணணும். ඒක තරවට කරන්න ඕනේ. පාලනය කරන්න ඕනේ. பிசாச டக்குன்னு அதட்டணும், கண்ட்ரோல் வரும். පාලනය කරන්න ඕනේ. என்ன பிசாசு போய் தடவ கூடாது. යක්ෂයාට ගිහිල්ලා අත ගන්න නරකයි. பிசாசு தண்ணி கேட்டா உடனே கொடுக்க கூடாது, වතුර அதுக்கு நீங்க ஒரு கூட்டம் இருக்குது. ඒකටම කණ්ඩායමක් ඉන්නවා. உடனே தண்ணி 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 වතුර වතුර කියපුවා. அவ அது மயக்கிடும். இங்க එයා පව් මූණ දාලා බලයි. முந்தி பிசாசு துரத்தி நான் இங்க ஜெபின்னு சொன்னா, යක්ෂයා එළවල මෙතන යාඥා කරන්න இங்க வந்த 2 லீடர்ஸ் அதுக்கு பக்கத்துல இருந்து கதை கேட்கினான். මෙතන වාඩි වෙලා එයාත් එක්ක කතාව. அது தன்னை டக்குன்னு தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடும். ඊට පස්සේ තමන්ගේ පාලනය තුළට එයාව ගෙනේ. நான் அதட்டுவதுக்கு இந்த 2 பக்கத்து பேரும் உதவி செய்ய மாட்டாங்க. මේ තරවට කරන්න මේ දෙන්නම උදව් ஏன் කරන්නේ. இவர் இப்படி செய்யணும்? ඇයි මේම කරන්නේ? சிலர் இருக்கிறாங்க பிசாசு துரத்தினத்தை அந்த பிள்ளையோட உடுப்பை செட் பண்றதுக்கே அவ வந்திருப்பா. යක්ෂව එළවනකොට එයාගේ ඇඳුම ආරක්ෂා කරන්නම එයා විල්ලෙන්දී. அவளோட வேலை அதுதான். එයාගේ වැඩ ඒක තමයි. உடனே அந்த இதை தூக்கி மேல போடுவா. එයා දාලා ඇඳුම දාලා ආරක්ෂා කරයි. அதுக்கு தெரியாது. එයාට දන්නේ නැහැ. இப்போ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கோ தெரியாது. ඔබට ඒ අත්දැකීම තියෙනවද දන්නේ නැහැ. இன்றைக்கு யாரும் அப்படி வந்திருந்தா முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட ஒன்றொன்னா அனுப்புவேன். வா කවුරු ඇවිල්ලා තියනවා එහෙම තියලා බලමු. வா முதல் கையை வை, முதல் கையை வை. පළවෙනි අත තියන්න. முதல் நீ கையை வை, அது என்ன பேசுன்னு பாப்போம். පොළොවේ අත තියලා බලන්න මොනවද කතා කරන්න කියලා. என்ன தேவண்ட மக்கள் விசுவாசம் உள்ளவரா மாறும். දෙවියන්වහන්සේගේ සෙනග වලද කච්ච ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க. හalleluya කියන්න. கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவரா மாறும். දෙවියන්වහන්සේ සැබෑ අය ලෙස වෙනස් වෙන්න ඕනේ. பரிசுத்தம் உள்ளவரா மாறும். සුද්ධවන්තව වෙනස් වෙන්න ඕනේ. பிசாசு வந்து பயப்படுத்துவான். යක්ෂයා බයගස්සයි. என்ன சொப்பனத்துல, හීනේ, வியாதியில, රෝගේ, என்ன கனவுல, සීනේ, ஒன்றுக்கு ஒன்று மட்டும் தான் பயப்படுவான், அந்நிய பாஷை. අන්‍ය භාෂාවට විතරයි ඔය அதான் බය වෙන්නේ. விசுவாசி ஒரு நிமிஷத்துக்கு மேல அந்நிய பாஷை பேசுற இல்லையே. லா 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 லோ 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 கோன் தோ தோ தப்பா தக்கா தக்கா திக்க மொக்க தப்ப. பிராக்டிஸ் இருக்கா வீட்டுல 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி வினாடி 15 பாஷை மற்ற பாஷை தான் பேசுவோம். பாஷை என்ன அந்நிய பாஷை பேசி பழக்கம் இல்லை. අන්‍ය භාෂාව කතා உங்களை කරලා எல்லாம் පුරුදු விட்டு වෙන්න. ட்ரெயின் பண்ணி கிளொக்க போட்டு பார்க்க போறேன். இப்படி ඔබ நின்னு දාලා பேசு 5 நிமிஷம் විනාඩි 5 කතා කරන්න කොහොමද? பேச இயலாது. කතා කරන්න බෑ. ஏன்? ඇයි? என்ன காரணம்? හේතුව මොකද්ද? தேவனோட உறவு அபிஷேகத்தை பெற இல்ல. දෙවියන් වහන්සේගේ ආලේපය ලබා ගත්තේ නැහැ. விடுங்க ஓப்ப தூப்ப பேச ඇල්ල බලන්න උපදීප කතා කරන්න. விடுங்க. என்ன விடுங்க ஓப்ப தூப்ப பேச. ඉඩහැරලා බලන්න. பாஸ்டர் சர்ச் ஆஃப் காட்ல அப்படி நடந்தது, ஹோலி கோட்ல அப்படி நடந்தது, ஜீசஸ் இப்படி நடந்துச்சு, ஜீசஸ் நம்ஸோட இப்படி நடந்துச்சு, இயேசு கைவிட்டார், இயேசு இருக்கிறார், இயேசு சிரிக்கிறார், எல்லாம் இருக்கிறார் ஐயா. යේසුස් වහන්සේ ඉන්නවා. හැමදේම இயேசு அணைக்கிறார். என்ன ஹெட்லைன் இயேசு அணைக்கிறார். යේසුස් වහන්සේ වැළඳ ගන්නවා. ஆனா யாரையும் அணைச்சதா இல்ல. කාවත් වැළඳ ගන්නේ නැහැ. என்ன யாரும் அணைச்சதா இல்ல. தன்னை ஆராய விருப்பம் இல்ல. තමාව සෝදිසි කරන්න කැමති නැහැ. என்ன உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களே பங்காளரா இருங்க. ඔබගේ දරුවන්ට ඔබම කොටස්කාරයෝ වෙන්න. அடுத்த சந்ததியை கர்த்தருக்குள்ள வைங்க. வலது கட்சி ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. දකුණත ඔසවලා நல்ல வலது ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. දකුණත ඔසවලා கர்த்தருக்குள்ள நீங்க வாழப்பா. දෙනාසය තුළ ජීවත් වෙන්න. மகிழ்ச்சியோட வா. ප්‍රීතියෙන් ජීවත් වෙන්න. இருதயத்தை கடினப்படுத்தல. வாசிங்க. හදවත ஓகே. දැඩි කරන්න. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல. என்ன செய்யுங்க? சபைக்கு ஏன் வர? සභාවට ඇයි එන්නේ? மற்றவங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறியா? අනිත් අයට ධනමුතුකම් කියලා තියනවාද? புத்தி சொல்லி இருக்கிறியா? ධනමුතුකමක්? ஏன் சபைக்கு வராம நிக்கிற என்ன காரணம்? ඇයි සභාවට එන්නේ නැතු වෙන්නේ? හේතුව ஏன் මොකක්ද? ஆராதனைக்கு பிந்தி வர என்ன காரணம்? ஏய் හේතුව නමස්කාරට පසු වෙන්නේ? ஏன் உண்ட மனைவிய ஊழியத்துக்கு நீ அனுப்பாம புதன்கிழமை என்ன காரணம் கேட்டிருக்கிறியா? සේවයට ඔබගේ භාර්යාව යවන්නේ නැති හේතුව මොකද්ද? ஐக்கியமா பழகுற, சாப்பிடுற, கஞ்சி குடிக்கிற, பாயாசம் குடிக்கிற எல்லாம் உண்ட வீட்டுக்குள்ள நடக்குது. ஏன் கேட்கிற இல்ல?
එක්සිත්ව කතා කරනවා කෑම කනවා හැම දෙයක්ම වෙන්නේ. ඇයි ආන්නේ නැත්තේ? அவங்களுக்கு நீ என்ன கொடுத்துருக்கிற? අවුන්ට මොනවද ඔබ දීලා තියෙන්නේ? இந்த சபையில 25 வருஷத்துக்கு சொல்லிப்பார் உங்க சொந்தக்காரருக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிற? சபை கொடுத்திருக்குது. ඔබගේ නෑදෑයන්ට කොච්චර මුදල් තියලා තියෙනවද බලා ඉතලා බලන්න සභාව තියලා තියෙනවා. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்க காசு கொடுத்தியா? අවුන්ට ගෙයක් ගන්න මුදලක් දුන්නාද? அவங்களோட பிள்ளைக்கு படிப்புக்கு காசு கொடுத்தியா? දරුවන්ට ගෙන්වීමට මුදලක් දුන්නාද? அவங்களோட கல்யாணத்துக்கு காசு கொடுத்தியா? විවාහයට මුදලක් දුන්නාද? அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தியா? දේශිකව යනකොට கேட்டுப்பார் மனசாட்சி படி. හාල බලන්න හෘද සාසි சபை செய்திருக்கு. සභාව කරලා තියෙනවා. கேட்டுப்பார், சேலஞ்ச் பண்ணு, අභියෝග කළා හාල බලන්න. சேலஞ்ச் பண்ணு, හාල බලන්න. சேலஞ்ச் பண்ணி அடுத்த கிழமை கொண்டு வந்தா අභියෝග කළා ஸ்கிரீன்ல போடுறேன், ස්ක්‍රීන් එකේ දාන්න. ஸ்கிரீன்ல போடுறேன். ස්ක්‍රීන් එකේ දාන්න. முறிஞ்சா ஒரு சின்ன பிரியாணி ஒரு சாப்பாடு தான் கொடுத்துருப்பேன். පොඩි කෑම පාසලයක් තමයි අරන් දීලා ඇති. அந்த ஐக்கியம் உனக்கு தேவை. ඒ එක්සිත්කම ඔබට ඕනේ. உங்களோட குடும்பங்கள் எல்லாம் ஒண்டா சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா வெளியில பார்ப்பாங்க. ඔබගේ පවුල එකතු වෙලා දෙනාසික නාමයේ මහිමපත් කරන හෙළිය ඉන්න අය බලයි. எனக்கு இப்ப ஞாபகம் இருக்குது. தவத் ராணி மாட்டோம். செல்வராஜா இருக்கிறாவோ தெரியாது, இல்ல போல. රානිස් ඉන්නව දන්නේ නැහැ. என்ன ராணி செல்வராஜா ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில கிடந்தா. හොස්පිටල් நான் එකේ நீங்கள் தான் போட வேண்டாம். ඔව් නිදාග ඒ හැඳේ நான் සිටියා. நடந்து கொண்டு போகும் பொழுது டாக்டர் சொல்றார் it will time will over it's a close. ඇවිදීගෙන යනකොටම ડોක්ටර්තුමා කියනවා මෙයාගේ වෙලාව ඉවරයි දැන් එයා නැති වෙන්න යනවා කියලා. ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கிடக்கு. ස්ට්‍රෙචර් එකේ දාලා තියෙනවා. என்ன ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கிடக்குது. நர்ஸ் சொல்லிக்காம ஈட்ட விட மேக்கு மொக்கு தென்னனா ஏகே இவராய். இதுக்கு பின்பதா ஒன்று நடக்காது என்று சொல்லுகிறார். நாங்க ரெண்டு பேரும் கண்ணீரோடு ஆண்டவரே விதவ சகோதரி இவ மூலமா தான் குடும்பத்தொட்டு அப்படியே தொன்னோன டக்குண்டு அவருக்கு ஒரு மூச்சு வந்து. ඒ ස්ථානයේ ගිහිල්ලා යාඥා කළ වෙලාවදී ස්වාමීන් වහන්සේ ඒ වෙලාවදීම ඉස්මේ ලබා දුන්න නැවත. ஜீவனை கத்தர் கொடுத்தார். ජීවිතය දෙනාසේ ලබා දුන්නා. உலகத்துல ஒரு பெரிய சொல்லுங்க. අත උස්සලා අලෙලිය කියමු. ஜெகன் எல்லாம் முடிஞ்சு. ජගන් සහෝදරයා හැම දෙයක්ම ඉවරයි. எல்லாரும் போகுது. எல்லாம் செத்து கொண்டே போறாங்க. போற ஐடியா சேர்ந்து போகுது. ஒன்றொன்றா சாகுது. හයිඩිච් හොස්පිටල් එකේ හැම එක කෙනාව ගෙනියනවා. எல்லாம் செத்து கொண்டே போகுது. හැම කෙනාම ඒ ස්ථානේ අරන් යනවා. இங்க லைட்டை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே பிரேயர். මේ ලයිට් එක දාලා හැමෝම එකතු කරලා අපි යාඥා. ஜீவனை கத்தர் கொடுத்தார். ජීවිතය නැවත දෙවියන් වහන්සේ දුන්නා. அவங்களுக்கு எல்லாம் ஜீவன் கத்தர் கொடுக்குற. දෙවියන් වහන්සේ ජීවිතය නැවත ලබා දුන්නා. கத்தட கிருபை. ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව. ஆனா ராணி செல்வராஜோட தாயார் இருந்தா, வயசான அம்மா. රාණි සිස්ටර්ගේ මව හිටියා වයසක අම්මා. வயசான அம்மா. වයසක අම්මා. அந்த அம்மா இருக்கும்போது இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றா சேரும். ඒ අම්මා ඉන්නකොට මේ පවුල 82 வயசு வரைக்கும் அம்மா இருந்தா. 80 වයස 82 දක්වා ඒ අම්මා හිටියා. என்ன ஆனா அந்த அம்மா இறந்து போனா. ඒ මව அந்த නැති நேரத்துல වුණා. ஏதோ ஒரு ரீத் கொண்டு போய் வைக்கல. ඒ ස්ථානයේ රීත් එකක් ගිහිලා තිබ්බේ නැහැ. நான் இந்த ஆக்களுக்கு சொல்லியிருந்த வையிண்டு இவங்க வைக்கல. ஆனா இந்த பிள்ளை இல்ல. මම එතන තියන්න කියලා நான் உண்மை பேசுற தேவ மனுஷன். මම එත්ත කතා කරන දේව මිනිස්සු. எனக்குள்ள யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. කාවත් පරිගන්න අවශ්‍යතාවයක්ම නැහැ. இல்ல. නැහැ. ஆனா இவங்க சரியான நேரத்துல ரீத்தை வைக்கல. நான் எங்கேயோ மீட்டிங் போய் அதுல அட்டென்ட் பண்ணனா எனக்கு ஞாபகம் இல்ல. ඒ මීටිමට ගිහිල්ලා මම එකට සහභාගී වුණාද කියලා මට මතක නැහැ. அது அவங்களோட ஹிருதயத்துல ஒரு கடினமான பாரமா இருந்துச்சு. එයාගේ හදවතේ එක විශාල බරක් වුණා. ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு. විශාල බරක් වුණා. ஆனா கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. கர்த்தர் கிருபை உள்ளவர். ස්වාමින් වහන්සේ කරුණාවන්තයි. உங்களுக்கு நாங்க உண்மையா தான் ஊழியம் செய்யறோம். ඔබට සැබෑව තමයි සේවය කරන්නේ. அதுக்கு மேல நீங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா ඊට වඩා ඔබට කැමති නැත්තම් yes you can pass. ඒම නැත්තම් ඔබ යන්න நீங்க පුළුවන්. சந்தோஷமா இருங்க. ඔබ සන්තෝෂයෙන් ඉන්න. மகிழ்ச்சியா இருங்க. ප්‍රීතියෙන් ඉන්න. அப்படி இல்ல එහෙම නැත්තම් ஒரு நல்ல இடத்தை தேடுங்க. ඔබ හොඳ තැනක් සොයන්න. Let's you என்ன ஒரு நல்ல இடத்தை தேடுங்க. හොඳ තැනක් හොයන්න. ஏன்னா நீங்க ஆராதிக்கணும் ஜீவனோட தேவ வல்லமையா. ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න ඕනේ බලවත්. ஃபாரிஜாட பிள்ளை என்ன හර්ජාගේ දරුවා. என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரன் எங்களுக்கு முன்னுக்கு தான். කෝටිපතියෙක් අපේ ஒரே ஒரு மகன். එකම පුතා. ஒரே ஒரு மகன். එකම පුතා. என்ன சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு காசை நான் போட்டு நான் வச்சிருந்தேன், எத்தனையோ லட்சம் 15 லட்சத்தை கட்டிட்டு அப்போலோல கைவிட்டுட்டாங்க, இங்க கொண்டு போடுறேன். எந்த ஒரு மகனுக்கு சொத்து நிறைய கிடக்குது. මගේ පුතාට වස්තු ගොඩාක් තිබෙනවා. விடிய காலையில வசந்தம் ஜெபிச்சுது, பகல் நான் போய் ஜெபிச்சேன், விடிய காலையில திருப்பி போய் ஜெபிச்சோம், கூப்பிட்டு ஜெபிச்சோம். அந்த பிள்ளை அடுத்த நாள் அந்த கட்டில சாகுது. இந்த பிள்ளை தப்புது. ඒ වෙලාවේදී ඒ ධනවන්තයාගේ පුතා මැරුණා. මේ දරුවා බේරුණා. ஆனா ஜோசப்புடைய பிள்ளையிட இது நான் தூரத்துல தான் இருந்தேன், எனக்கு டைம் கனெக்ட் பண்ணப்படையில அந்த பிள்ளை போனது எனக்கு ஒரு மிகுந்த துக்கம்தான். ජෝසප්ගේ පුතා ඒ වෙලාවේදී හරියට විලාව හරි ගියේ නෑ. නමුත් ඒ දරුවා ගියේ එක දුක அது තමයි. ஏன் நடந்ததுன்ட்டு எனக்கு தேவன்ட்ட இன்னும் ஆன்சரே வரையில்ல. ඇයි එහෙම සිද්ධ වුණේ කියලා දෙවියන් වහන්සේගේ පිළිතුරක්ම ආවේ இல்லாட்டி නෑ. நான் சரியா ஆன்சர் எடுக்கிற மனுஷன். හරියටම පිළිතුර ගන්නව கரெக்டா මනසේ. சொல்லுவேன் சிலருக்கு. හරියට කියනවා සමහර අයට. 9 மணிக்கு எடு, 3 நம்ம மணிக்கு நடக்கும். கரெக்டா கனெக்ட் பண்ணுவேன். හරියට මම කියනවා වෙලාව. என்ன ஆண்டவருடைய இருதயம் போகும் பொழுது கர்த்தர் சில நேரத்துல ஆண்டவரே
உகந்த வாசனை இல்லாட்டி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ සුවඳ அதுக்குன்னு நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்ல. මම විශාල දිවසිවරයෙක් නෙවෙයි. இங்க ஜெபிக்கிற பிள்ளைகளும் அநேகர் இருக்கிறாங்க. මෙතන கரங்களை தட்டி යාඥා කරන சொல்லுங்க. දරුවන්ට ගොඩාක් අය ඉන්නවා. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. මට අත්දැකීමක් තියෙනවා. ஒரு தாய் வந்து சொன்னா, එක මවක් ඇවිල්ලා කිව්වා. இந்த பிள்ளை மீறி போகுது பாஸ்டர். මගේ දරුවා කීකර ஆனா වෙන්නේ அந்த නැහැ. பிள்ளையோட கையை நான் பிடிச்சேன். මගේ දරුවගේ හත ඇල්ලුවා. எப்பொழுதும் சாஃப்டா இருக்கிற கை பாஸ்டர். ඊටමත් සෑහළු තිබුණා ඒ දහත. அன்றைக்கு அவளோட நரம்பு இரும்ப போல இருந்துச்சு. එදා ඒ දරුවගේ නාරවල් යකඩ වාගේ තිබුණා. எப்பொழுதும் இந்த பிள்ளையோட கை சாஃப்டா தான் இருக்கும். ඊටම සීහිනුව තමයි ඒ තියෙන්නේ. அவ என்னை விட்டு போகும்பொழுது அவளோட கையை பிடிச்சேன். මම මගේ ඈත් වෙලා යනකොට එයාගේ අත ඇල්ලුවා. என்ன என்ன ඇයි? இருதய கடினமாயிடும். හදවත දැඩි වුණා. நான் உங்களுக்கு டீச் பண்றது என்ன? මම ඔබට උගන්වන්නේ මොකද්ද? இன்று என்று வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. අද වෙනකම්ම දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න. கடினப்பட்டு இந்த இடத்தை விட்டு போகாத. දැඩි වෙලා මෙතනින් ඈත් වෙලා යන්න එපා. சேனத்துல நீ ஊழியம் செய்யாம இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ඔබ සමහර විට සේවය කරන්න නැතුව ඉන්න පුළුවන් ඒ ප්‍රශ්නයක් ஊழியம் නෑ. செய்வதற்காக கர்த்தர் எழுப்புவார். සේවය කරන පිණිස දෙවියන් ஒரு ஆமென் වහන්සේ சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. கர்த்தர் எழுப்புகிற தேவன். දෙවියන් වහන්සේ නැගිටවන්නව දෙනවා. ஆனா நீ சமாதானமா வந்துட்டு சமாதானமா போயிடு. නමුත් ඔබ සමාදානෙන් ඇවිල්ලා සමාදානෙන් යන්න. உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு புத்தி சொல்லு. ඔබගේ ගෙදරට එන අයට දැනමුතුකම් කියන්න. கடினப்படாதீங்க, දැඩි වෙන්න එපා. புத்தி சொல்லு. දැනමුතුකම් කියන්න. என்ன விழுந்து போயிடுவ. ඔබ වැටියයි. ஏன் இந்த தீர்மானத்துல நீ இவ்வளவு கடினமா இருக்கிற? ඇයි මේ වැනි තීරණයක මෙච්චර දැඩිව සිටින්නේ? உங்க இருதயத்தை இலகுவாக்கு. ඔබගේ හදවත සැහැල්ලු කරන්න. புத்தி சொல்றீங்களா? එහෙම කියනවද ඔබ? அல்லாட்டி பாஸ்டரே இறங்கி வந்து சொல்லணுமா? එහෙම නැත්නම් පාස්ටර්ම බෑලා ඇවිල්ලා வேதம் කියන්න. சொல்லுது புத்தி சொல்லு. දැනමුතුකම් කියන්න කියලා බයිබලේ அப்ப කියනවා. இங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க? புத்தி சொல்ல. ඇයි මෙතනට ඇවිල්ලා තියෙන දැනමුතුකම් කියන්නයි? நீங்க புத்தி சொல்லும் பொழுது ඔබ දැනමුතුකම් කියන විට சபைக்கு இலகுவாயிடும். සභාවට පහසු වෙයි. அல்லாட்டி உங்களோட பிள்ளை என்ன சொல்லும்? එහෙම නැත්නම් ඔබගේ දරුවා මොනවද කියන්නේ? நான் ஆராதிக்க மாட்டேன். මම නමස්කාර කරන්නේ නැහැ. என்ன இந்த ஒரு நல்ல குடும்பம், என்னோட கஷ்டப்பட்ட குடும்பம் இருந்துச்சு. හොඳ පවුලක් මෙතනදී අපිත් එක්ක අමාරුවෙන් සිටිය පවුලක්. எங்களோட நின்ற குடும்பம் අපිත් එක්කම හිටපු පවුලක්. ஆரம்பத்துல. පටන් ගැනීමේදී. என்ன ஆரம்பத்துல. ஆனா கர்த்தருக்கு விரோதமா செய்தபடியாத்தான் ஆராதனையை குழப்பாதுன்னு தான் நான் சொன்னேன். දෙවියන් වහන්සේට நீ විරුද්ධව குழம்பினா பரவாயில்ல, பக்கத்துல உள்ள ஆக்களை குழப்பாதான் இவங்களே வார்ன் பண்றேன். கதைக்காத, பேசாத, தேவ கிருபையாயிரு. ඒ නිසා තමයි මේගොල්ලන් තරවට කරන්නේ කතා කරන්න එපා දේව කරුණාවෙන් சபை සිටින්න. உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்குது. සභාව ඔබගේ සෙනග දරුවන්ව ආරක්ෂා කරනවා. உங்களோட பிள்ளை நாளைக்கு ஒரு பரிசு, உங்களோட பிள்ளைகள் அவ்வளவு படிக்குது இல்ல. ඔබගේ දරුවන් එච්චර ඉගෙන ගන්නේ නැහැ ඔබගේ දරුවන්. எல்லா வாலிபரையும் பார்க்கற 8ஆம் வகுப்பு 10ஆம் பாட்டு நிக்கிறாங்க. හැම තරණයක බලනකොට 8 9 ඒත් නතර වෙනවා. என்ன அவங்களுக்கு அறிவு வரணும். අවුන්ට හොඳ නුවණක් එන්න ඕනේ. இதுக்குள்ள நின்றாலும் அந்த பிள்ளை ஆசீர்வாதமா வரட்டும். මේ ඇතුලේ ඉඳලා හරි ඒ දරුවා ආශිර්වාදමත් වෙන්න ඕනේ. அவங்கள்ட்ட வேலை வாங்க வைக்கல. එයා ඒගොල්ලන්ගේ වැඩ ගන්න இனி දෙන්නේ. லீடர்ஸ் தான் வந்து வேலை செய்யும். சின்ன பிள்ளைகிட்ட நாங்க இனி வேலை வாங்க மாட்டோம். මීට පස්සේ තරුණ ලීඩර්ස්ලා තමයි ඇවිල්ලා වැඩ කරන්න. கதலை தூக்கி வைக்கிறதுனால அவன ஒரு பரிசுத்தவான்னு நம்பிடாத. ඒ පුටුවක් අරන් තියෙන නිසා ඒ සුද්ධවන්තයෙක් කියලා හිතන්න එපා. அது எங்கே வேலைக்கு போனாலும் வேலை இருக்குது. ඒ වැඩකට ගියත් ඒ වැඩ කරන්න පුළුවන්. ஆனா உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். සැබෑව හිටියානම් දේනාස ஒரு ආශිර්වාද. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. உங்களோட சந்ததிய நீங்க உங்களோட கண் முன்னுக்கே நீங்க இழந்தீங்கன்னு சொன்னா மற்ற சந்ததி எப்படி வருது? ඔබගේ පරම්පරාව ඔබගේ ඇස් ඉදිරිපිටම ඔබ නැති කරා ගන්නවා නම් ඊළඟ පරම්පරාව කොහොමද නැගිටින්නේ? உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடந்தே ஆகும். ඔබගේ ජීවිතයේ ආස්කමක් වෙන්න ඕනේ. முடிப்போம். ஒருவருக்கொருவர் என்ன செய்து එක්කෙනෙක් එක්කෙනෙකුට சொல்லுங்க. என்ன 15வது வாசிங்க. 15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ம். கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. என்னத்தை கவலைப்படுத்தாதீங்க. මොනවද දැඩි இங்க කරන්නේ? பாருங்க, சில பிள்ளைகள் பெற்றோரை கோவப்படுத்துவாங்க. සමහර විට සමහර දරුවෝ ඉන්නවා දෙමව්පියන්ව තරහා ගස්සයි. பாத்துருக்கீங்களா? சில கோபம் ஊட்டுறாக்களை பாத்துருக்கீங்க. සමහර අය දැකලා තියෙනවාද ඒ තරහා ගස්සන අය? கோபம் வர்றது பாத்துருக்கீங்க. තරහා වෙන එක. கோபம் ஊட்டுவார்கள். තරහා ගස්සයි. என்ன சிலர் கோல் சொல்லுவார்கள். සමහර අය කේලම් කියයි. என்ன சிலர் களவெடுப்பார்கள். සමහර අය හොරකම් කරයි. என்ன அப்ப இதுகளுக்கெல்லாம் ரத்தத்தினால மூடி மறைக்கும். මේ දේවල් වලට ලේබලින් වසලා ආරක්ෂා කරන්න. அதான் கேட்கணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்காட்டி நான் களவெடுப்பேன். ස්වාමිනේ මම ආශිර්වාද කරන්න නැත්තම් මම හොරකම් කරයි. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? வாசிங்க நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். හිතෝපදේශයේ 30 වෙනි පරිච්ඡේදය. குயிக்கா முடிப்போம். என்ன டைம் சரி. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தோட எடுங்க. 30 හිතෝපදේශය. இருக்கும், நான் பாக்குறேன். 30 இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். ඔබ ආශිර්වාදමත්ව ඉන්න තමයි මම දේශනා කරන්නේ. 9வது வசனத்தை வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து. என்னது? இங்க பாருங்க, நான் பரிபூர்ணம் அடைவதனால. இங்க பாருங்க பரிபூர்ணம் வந்துட்டு
සම්පූර්ණත්වය ආවා. சர்ச்சுக்கு வரும்பொழுது முந்தி வீடு இல்ல, චර්ච් එකට එනකොට ගෙයක් නැහැ. இப்ப வீடு கொடுத்தாச்சு. ගෙයක් ලැබුණා. பிள்ளை படிச்சு வேலை வந்துட்டு. දරුවා ඉගෙනගෙන රැකියාවක් ආවා. முதல் சைக்கிள்ல வந்து, மோட்டார் சைக்கிள்ல வந்து, ஓட்டோல வந்து, இப்ப கார். සයිකල් ඇවිල්ලා මොටර් සයිකල් ඇවිල්ලා ත්‍රිවිල් එක ඇවිල්ලා දැන් කාර් එක. என்ன நல்ல பரிபூர்ணம் இப்ப. දැන් සම්පූර්ණත්වය. என்ன அதனால இப்ப என்ன வந்துட்டு நான் மறுதளிக்கிறேன், எனக்கு இல்ல இருக்குது. දැන් ප්‍රතික්ෂේප කරන හැම දෙයක්ම මට තියෙන නිසා. முந்தைய வியாழக்கிழமை கூட்டம்ண்டா பிள்ளை நிக்கும். බ්‍රහස්පති රැස්වීමේදී දරුවා ඉන්නවා. புதன்கிழமை பெண்கள் கூட்டம்ண்டா பிள்ளை நிக்கும். කාන්තා රැස්වීමේදී දරුවා ඉන්නවා. என்ன இப்ப பிள்ளைக்கு கூட வந்துட்டு. දැන් දරුවාට වැඩි අම්බ වුණා. ஒரு நாளைக்கு 5000 கிடைச்சிட்டு. 5000ක් අම්බ වෙන දවසට. பெண்கள் கூட்டம் டைம்ல இறைச்சி கடையில நிக்குது. කාන්තා රැස්වීම දවසේදී මස් කඩේ ඉන්නවා. முதல் 500 ரூபாய் தான் இருந்துச்சு, ඉස්සර 500යි. இப்ப பரிபூர்ணம் வந்துட்டு. දැන් සම්පූර්ණත්වය ආවා. நல்ல சப்பாத்து, நல்ல சாக்ஸ், நல்ல டை. සපාත්තුව என்ன முந்தி வந்து உடைஞ்ச உருளோசை தான் 10 தரம் கட்டுறேன். කැඩුනා ඔරලෝසුවක් තමයි 10 වතාවක් ඒක බදින්නේ. ஓடவே மாட்டுது, வாட்ச் இருக்கும். දුවන්නේම නැහැ වොච් එකක් තියෙයි. இப்ப வாட்ச் கூடிட்டு. දැන් වොච් වැඩි වෙලා. என்ன முந்தி ஒரே ஸ்லீப்பர் தான், එකම සෙරප්පුව තමයි. தே 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 அதை துடைச்சு துடைச்சு போடுவீங்க. ඒක ඒක පියදලා දානවා. இப்ப ஸ்லீப்பர் மெடோனா மாதிரி දැන් මැඩ වගේ 10-15 ஸ்லீப்பர் எதை போடுறேன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை සෙරප්පු 10ක් 15ක් அதுக்கேற்ற ஸ்லீப்பர் போட்டுக்கொண்டு வரணும். ඒකටම ගැලපෙන විදිහට දාගෙන එන්න. அல்லாடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வராது, அதுக்கேற்ற பேக். එන්නේ නැහැ ඉරිදා அந்த නමස්කාර. பேக்கையும் போலீஸ்காரன் விடுறாங்க. ඒ බෑග් එකක් උස්සගෙන එනවා ඒකත් අරින්නේ නැහැ පොලිස්කාරය. அந்த போலீஸ்காரன் செக் பண்றான், முன்னாடி வேக தீன பலமும் மே லொக்கு பேக்கையும் ලොකු බෑග් என்ன இருக்குது பாப்போம் பெரிய பேக்ல. திறந்தா எல்லாம் பேப்பரா வருது. ඒ අරන් බලනකොට ඔක්කොම කොල කෑලි තමයි ஐ තියෙන්නේ. மேக்கு கேன்னே ඒ නේද කොண்டு நிக்கான். சும்மா. கடைசியில் பார்த்தா கொட்டப்பட்டி மாதிரி ஒரு பர்ஸ். ඊට පස්සේ බලනකොට පොඩි පර්ස් එකක්. என்ன சிலட கையில சின்ன பர்ஸ் இருக்கும், அது லட்சக்கணக்கில் இருக்கும். සමහරගේ කුඩා පර්ස් එකක් තියෙනවා ඒක ලොකු ලක්ෂ ගණන් තියෙයි. சில பேக்கை வச்சு பேக்கை காண சில அடிப்பாங்க, பாஸ்டர் இந்த பைபிளை வச்சுட்டு போயிட்டேன். இல்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லைன்றே சொல்லுங்க, வித்துடுங்க பைபிளை. බයිබලේ තියලා ගිහිල්ලා அது සමහර என்ன சொல்ல எடுத்து வையுங்க. ඒ බයිබලේ අරන් ප්‍රවේශම எனக்கு තියන්න. பைபிளையே மறந்து போறதுக்கு ஞாபகம் இல்லை, எடுத்து வை. இல்ல அந்த பைபிள் இனி இருக்காது, முன் பக்கத்தை கிழிச்சிட்டு இன்னொரு ஆளு கொடுத்தாச்சு. ඉස්සරහ වැත්ත කොල කෑලි ඉරලා තව කෙනෙකුට දීලා ඉවරයි. சில பைபிள் விட்டு போன ஆட்களை பார்த்தா ஒரு கோடு கூட இல்ல. සමහර අය බයිබලේ තියලා ගිහලා ආගේ බයිබලේ අරන් බලනකොට එක එකක්වත් සටන් කරලා නැහැ. ஐயா உங்களுக்காகத்தான் ஐயா இவ்வளவு பாரத்தோட பேசுறோம். ඔබ නිසා තමයි මෙච්චර කතා කරන්නේ. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලුයා කියමු. உங்களோட கண் முன்னுக்கே அமல்ராஜ் இல்லாம போச்சுன்னா ඔබගේ ඇස් ඉදිරිපිටම අමල් රජ් සෞරය නැති වුණා. அப்பயும் சண்டை பிடிக்கிறீங்க. තාමත් රණ්ඩු වෙනව නේද? இன்னும் சேர்ச்சில சண்டை. තාමත් ஏய், රණ්ඩු. எங்களுக்கு முன்னுக்கு இருந்த மனுஷனே 57 வயசுல போயிட்டது. අපේ ඉදිරියේ හිටියපු ஏய் உனக்கு මනුස්සයා பணிவிட செய்த மனுஷன் ஐயா. ඔබට සේවය කරපු මනුස්සයා ஏய் உண்ட கண் முன்னுக்கு தெரியலையா பரலோகம் ஒன்று இருக்குதுண்டு? ඔබගේ ඇස් ඉදිරිපිට දෙන්නේ නැද්ද ස්වර්ගයක් තිබෙනවා කියලා? காண முடியுமா? ඔබ දැනගන්න පුළුවන්ද? பார்த்திருக்கிறியா அந்த பாரத்தை? දැකලා තියෙනවද ඒ බර? என்ன உன் கண்ணு முன்னுக்கு இருந்த ஒரு மனுஷனையே கர்த்தர் மகிமைக்குள் எடுத்துட்டாரு. ඔබ ඇස් நீ ඉදිරිපිට உன்னை வாழ வச்சிருக்கிறார், ஊழியம் செய்ய கர்த்தருக்காக வாழ செய்யற இல்ல. ඔබට ජීවත් කරන්න දෙවියන් වහන්සේ තබලා තියෙනවා දෙවියන් වහන්සේට සේවය කරන්නේ නැහැ. உனக்கு அந்த பயம் வர இல்ல. ඔබට ඒ බය ආවේ නැහැ. பயம் வர இல்ல. ඒ බය ආවේ නැහැ. பயம் வர இல்ல. பயமுள்ள பிள்ளைகளை கத்த தேடுறார். බය තියෙන දරුවන්ව දෙවියන් වහන්සේ සොයනවා. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றேன். உன் அப்பா அம்மா உனக்கு சேர்க்காம எல்லாம் இல்லாம இருக்கும். கர்த்தரை நம்பினா உனக்கு வாழ்க்கை வரும். நீயா வாழ்க்கையை தேடாது. ඔබගේ දෙමෝපියන් ඔබට සොයලා නැතුව ඇති. ඔබ දෙවියන් වහන්සේ සොයන්න උන්වහන්සේ හැම දෙයක්ම அதானே எல்லா டிவில அதுதானே கண்டதும் காதல், காதல் லீல, காதல் நேரம், காதல் மோகம், காதல் கனவு, காதல் இல்ல, காதல் இருக்குது. இதுதானே படங்கள். බලනකොට බලන්න හැම චිත්‍රපටයක්ම ප්‍රේම කිරීම என்ன ගැන. காட்டுறான்? ஒரு பணக்கார பிள்ளை மரக்கரைக்காரனை விரும்புது. ධනවන්තයෙකුගේ දුවක් ඇවිල්ලා එළවලු විකුණගෙන කාලෙද? படத்தை போட்டு 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 அவன் நாசம் படுத்துறான் பிள்ளைகளை. චිත්‍රපටි දාලා දාලා දරුවන්ව නැති කරලා දානවා. பெரிய யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளை மீன்காரனை விரும்புது. යුනිවර්සිටි දාන அம்மா දරුවන් මාළුකාරයා. அறுக்கலாம் மீன் கொண்டு வந்துட்டேன், அதுக்குள்ள டூஸ் விட்டுட்டான். இதானே படம். මේවනේ நெஞ்சம் மறப்பதில்லை, காதலிக்க நேரம் இல்லை. இதானே படங்கள், வேற ஒன்றும் இல்லை. මේක තමයි චිත්‍රපටි. உடனே அவன் நினைச்சா நெஞ்ச பாடக்கூடாது, ஒரு சாரங்கமணி பாடினார் என்று வந்துடும். விரும்பையா ஒரு 25 வயசு பிறகு நீ விரும்புறது தடை இல்லை சொல்ல. என்ன அதுக்கு நாங்க இது இல்லை, இப்பதான் பூக்குது 15 வயசு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ண போதா? දැන් තමයි වයස පටන් ගත්තේ. දැම්ම විවාහ වෙන්න යන. முஸ்லீம்ல 15 வயசுலயே கல்யாணம் கட்டலாம். මුස්ලිම් එකේ වයස 15 වෙනින්ම අදින්න පුළුවන්.
என்ன 5 பேர் திருமணம் முடிக்கலாம் முஸ்லீமில். 5 දෙනෙක්ව බඳින්න පුළුවන්. இப்போ நினைக்கிறீங்க நான் முஸ்லீமா பிறந்திருக்கலாமே, අයියෝ. දැන් හිතනවා මම එහෙම ඉපදුනේ නෑ කියලා හිතනවා. நினைப்பு உள்ளுக்குள்ள. සමහර විට உனக்கு அந்த கள்ள ஆவி உள்ளுக்குள்ள வேலை செய்யும். හොර ආත්මේ වැඩ කරයි. இங்க வந்தோட முதல் சிஐடி முதல் எங்கிட்ட கேட்டது என்னது, පළවෙනි වතාවට ආපු ගම සීරිය ආපු ගම மாளிகாவத்த முஸ்லீம் பிரதேசத்துல இருந்து யாரும் வாராங்களா? මාලිගාවත ප්‍රදේශයෙන් කවුරු හරි එනවද කියලා අහනවා. ஒன்று வர்றது பெசில் குடும்பம் மட்டும் தான் இங்க வருது. பெசில் இன்னொரு குடும்பம் என்ன සිල් සහෝදරය තව පවුලක් තමයි ඉන්නේ. என்ன ராஜன ஏம நானே இப்பத்தேம கென்னன நே கடுவகனி. அவங்க அந்த வீட்டுல இருக்கிறதே வெளியே போக சொல்லியிருக்கு, அந்த வீட்டை வித்துட்டு வெளியே வாங்க. ඒකේ විකුණලා එළියට එන්න කියලා තියෙනවා. என்ன ஜாக்கிரதை. ප්‍රවේශම්. எதுல விட்டேன் சொல்லுங்க, சொல்லப்பா எதுல விட்டேன், எதுல අප නීතිපති. எதுல விட்டேன், පරිපූර්ණ මඩේ. போயிடுச்சு இல்ல இப்படி கேட்டு போயிடுச்சுது. அதுல விட்டு பரிபூர்ணத்துல விட்டேனா அல்லாட்டி பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொன்னேனா? எது பிள்ளைகளுக்கு கவுன்சில். என்ன வாலிப பிள்ளைகள் அநேகம் இருக்குது, තරුණයන් ගොඩක් අය ඉන්නවා. அது சொல்லு எசபேல் ஆவிய நான் ஒரு கை பார்ப்பேன், நான் நீ பாரு, அது எனக்கு தெரியும் ஆமே சொல்லுங்க. ஆனா ஒரு பிள்ளை இழந்தா ඒක දරුවෙක් නැති වුණා නම් துக்கம் தானே දුකයි நේද? என்ன. அதனால பார்ட்னர்ஸா இருக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ඒ නිසා හොඳට යාඥා කරන්න. இதை வாசிங்க, பரிபூர்ணம் சொல்லுங்க, பரிபூர்ணம் சத்தமா சொல்லுங்க, සම්පූර්ණත්වයේ ලබන சொல்லுங்க பரிபூர்ணம். සම්පූර්ණත්වයේ என்ன நல்ல சாப்பாடு இருக்குது, හොඳ කෑම තියෙනවා. நிறைய இருக்குது. වැඩිය තියෙනවා. என்ன இப்ப சபைக்கு வர பஞ்சு, දැන් සභාවට එන්න ඒගොල්ලන්ට අමාරුයි. என்ன சபைக்கு வர பஞ்சு. සභාවට එන්න අමාරුයි. உங்களோட வீட்டுக்குள்ள சபையை குறிச்சு பேசுறவன வைக்காதீங்க. ඔබගේ ගේ ඇතුලේ සභාව ගැන කතා කරන කෙනාව තියන්න එපා. என்ன வச்சிருக்காங்க. තියන්න එපා. ஆகார் என்ன சாராள் சொன்னா இவளை தள்ளும். සරල් කියවා මෙයාව හැත් කළා දාන්න. என்ன தள்ளும் இவளை. මෙයාව හැත් කරන්න. கர்த்தருடன் சொன்னார், දෙනාසේ වෙලෙම කිව්වා. சாராள் கேட்பதை செவிமடு. සරල් කියන දෙයට යමුකම් දෙන්න. என்ன ஒரு நல்ல மனைவி ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவா, ஒரு நல்ல கணவன் மனைவியோடு இணைஞ்சு போவாங்க. හොඳ භාර්යාවක් පවුල ගොඩනගයි ස්වාමි පුරුෂයෙක් භාර්යාවත් එක්ක එකතු වෙලා වැඩ කරයි. சிலருக்கு மனைவியோட பேசவே நேரம் இல்ல. සමහර අයට භාර්යාවත් එක්ක එකතු වෙලා වැඩ කරන්න කැමති. ஊமாவிங்க ගොළු ආත්මය. சிலருக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லை. සමහරට කතා කරන්න වෙලාව නැහැ. அதை பிள்ளை பார்த்து கொண்டு அவனும் அப்படியே ஆகுறான். ඊට පස්සේ දරුවත් එහෙම அந்த ஆவி தான் அந்த ஸ்பிரிட் தானே தாக்கும். ඒ ආත්මයනේ. வீட்டுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கோ அந்த ஸ்பிரிட் சர்ச்சுக்குள்ள வரும். මොන ආත්මයේද ගේ ඇතුලේ ඉන්නේ ඒක තමයි එන්නේ චර්ච් එකට. அதனால தான் இந்த சனிக்கிழமை இரவே ரத்தத்தினால சர்ச்சை துடைக்கிறோம். ඒ නිසා තමයි සෙනසුරාදා රෑම ලේ වලින් වසන්නේ. சில பாருங்க சர்ச்சுக்குள்ள இருக்க மாட்டேன், நெருப்பு பத்தின மாதிரி ஓடினாங்க. සමහර අය சண்டே சர்வீஸ் முடிச்சோம், චර්ච් එක ඇතුලේ ඉන්නේ දුවනවා. நெருப்பு பத்துது, ஃபேப்ரிகேட் வரும்போது ஓட்டம் ஓடு. ගින්දර පත්තු වෙන නිසා දුවනවා. ஒரு 5 நிமிஷம் இருந்து யாரோடையும் பேச மாட்டேன், විනාඩි 5ක් ඉඳලා කතා කරන්නේ නැහැ. ஓட்டம் தான். දුවනවා. என்ன நெருப்பு வந்து ஓடுறோம். ගින්දර ආවා දුවමු. என்ன உங்களை கத்தர் தான் மாற்றணும். ஒரு ஆமென் දෙවියන් சொல்லுங்க. වහන්සේ තමයි වෙනස් කරන්න ඕනේ. வடது கட்சி ஒரு பெரிய எல்லாம் சொல்லுங்க. දගනොතු සාලේ. வாசிங்கம்மா குயிக்கா. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். என்னது யாரு கர்த்தர்? ස්වාමිනාසේ என்ன அவர் ஜெபிக்காட்டி என்ன செய்வார் அவர்? යාඥා කරන්න තෑ මොනවද කරන්නේ? என்ன என்ன புதன்கிழமை நாங்க பெண்கள் கூட்டத்துக்கு போயிட்டு வியாழக்கிழமை கூட்டப்படி செத்தா போறோம். ඒ කාන්තාර ඇස්සිමට ස්වාමියාට ගියේ නැත්නම් මොනවද මැරෙනවද? சில கேட்குறாங்க அது සමහර අය ආනවා. என்ன முதல் தவண்டு வந்துச்சுன்னா ඉස්සරලා පෙරලි පෙරලි ආවා. என்ன கர்த்தருடைய கிருபை. දෙනාසේගේ කරුණාවයි. பத்தியா உன்னை ரட்சித்து கர்த்தர் நேரத்தை கொடுத்தார். ඔබ ගලවල දෙනාසේ වෙලාව දුන්නා නේද? என்ன பவுல் நான் சத்தியத்தை சொன்னபடியா சத்துருவானே. පවුල්තුමා කියනවා සත්‍යතාව කියපු නිසා සතුරා වුණා කියලා. என்ன பவுலை எல்லாருக்கும் பிடிக்காது. පවුල්තුමා හැමෝටම අල්ලන්නේ නැහැ. பிடிக்காது. අල්ලන්නේ නැහැ. என்ன? சிலருக்கு சில ஊழியக்காரனை பிடிக்காது. සමහර අයට සමහර සේවකයන්ව அது අල්ලන්නේ. என்ன உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். සමහර විට අල්ලන්න නැතුව ඉන්න පුළුවන්. அதுக்கு நான் துக்கப்பட்ட அடையலாது. ඒකට මම දුක් වෙලා ஏன்னா நான் சத்தியத்தை பேசுறேன். සත්‍යතාව කතා කරා. நான் உங்களை தாளிக்கிறதுக்காக உங்களோட நான் வரையலாது. ඔබව කැමති කරන්න ඔබගේ පස්සෙන් ඉන්න බෑ. நான் மறிச்ச பிற்பாடு நான் கர்த்தருக்கு கனவு கொடுக்கணும். මරුණායි පස්සේ දෙවියන්වහන්සේට මම ගණන් දෙන්න ඕනේ. என்ன கர்த்தர் கேட்பார். ස්වාමීන් වහන්සේ உன்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடுத்தேன், அவங்க தசம பாகம் தர்றபடியா அவங்கள நீ கடிஞ்சு கொள்ளாம பட்டர் பூசி நடத்தினியா போ அங்கால. වගකීම ඔබට බාර දුන්නා. ඔවුන් දසපෙන් කොටස දෙන නිසා ඔවුන්ට බටර් ගෑවද යන්න ඒ පැත්තට ගියයි. சிலர் அந்த காலத்து 1991ஆம் ஆண்டு போட்ட 1000 ரூபாய் தான் இந்த 25 வருஷம்
සමහර අය ඉන්නවා 1991 දාපු රුපියල් 10 තමයි තාමත්. இன்னும் முன்னேறே இல்லை. තාමත් වර්ධනය වුණේ නැහැ. அது சும்மா போடுறது கடமைக்கு. ඒක නිකන් දාන වගකීමක් නිසා. சிலர் போட்டு வாரான். ஒரு ஆமை சொல்லுங்க. සමහර අය දාගෙන එනවා. அப்படியே புலி மாதிரி பாஞ்சு முன்னுக்கு போறான். ඒගොල්ලන් කොටිය වගේ ඉස්සර දාලා ඉදිරියට போட்டு යනවා. போட்டு 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 நிறவன். சிலர் සමහර අය ඉන්නවා. இதையும் போடாம விடுவோமோ? මේකත් දාන්න නැතුව හරිමුද? என்ன? சிலர் உள்ள இதையும் போடாம விடுவோமோ? මේකත් දාන්න නැතුව හරිමුද? என்ன அது உண்ட இருதயம் ஐயா. ඒක ඔබගේ හදවතයි. சிலர் அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. ගොඩාක් අය අරන් அவங்க எல்லாம் கர்த்தர் உயர்த்துகிறார். දෙනාසේ ඔන්න ඔසවනවා. வடகஜ ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියමු. சபையில வந்து வெறுங்கையோட நீ வெறுங்கையோட போனா உனக்கு வருமானம் வராது. இன்னொருடைய கையை எதிர்பார்ப்ப. ඔබ සභාවට ඉස්සතින් ගියා නම් තව කෙනෙකු අත ඔබ බලාපොරොත්තු වෙයි. என்ன இன்னொருவர் தந்தா தான் உனக்கு சந்தோஷம். තව කෙනෙක් දුන්නොත් තමයි ඔබට සන්තෝෂය. நீ விதைச்சா நீ අறுவடை செய்வ. ඔබ වැපරුවා නම් ඔබ අස්වෙන්න ලබයි. வனாந்தரத்துல நீ காடால மிதிச்ச. කාන්තාරයේ දී ඔබ ஆனா அப்பாட ஏதேனுக்கு கானானுக்குள்ள வரும் பொழுது நீ கையால விதைப்ப. කානන් වලට එනකොට අත් වලින් වපුරයි. அப்ப நீ நீர் பாய்ச்சும் பொழுது கால் தான் வேலை செய்யுச்சு. ඒ දවස්වල වතුර දානකොට කකුල තමයි වැඩ කරේ. தெய்வம் இல்லாத தெய்வத்தை கும்பிட்ட. දෙවිවරු නැති දෙවිවරුන් නමස්කාර කළා. ஆனா இன்றைக்கு மண்ணா நின்றுச்சோ. කවුදද මන්න නතර උනේ? உண்ட கையால விதைக்கும் பொழுது கத்த அறுவடை தரும். ඔබගේ අත් වලින් වපුරන විට දෙනාසය අස්වෙන්න உண்ட දෙනවා. கைதான் தேவை. ஒரு ஆமை ඔබගේ சொல்லுங்க. අත තමයි ඕනේ. என்ன கர்த்தர் உங்களை வாழ வைக்கணும். දෙනාස ඔබ ජීවත් කරවන්න அந்நிய ඕනේ. நுகத்தோட போய் கூட பிள்ளைகள் சிக்கிக் கொள்ள கூடாது. මද ඇදිලිකාරයන් සමග ගිහිල්ලා ඔබගේ දරුවන් අස්වෙන්න නරකයි. என்ன அந்நிய நுகத்தோட போயிடாத. අනිත් මනුෂ්‍යයෙක් එක්ක යන්න එපා. உண்ட அம்மா அழுவா, உண்ட அப்பா அழுவா, சபை அழும். ඔබගේ අම්මා තාත්තා සභාව අඬයි. என்ன ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போற இருதயம் உனக்கு வேணாம். ජීවමාන දෙවියන් வாசிங்க. ඈත් වෙලා යන හදවතක් එපා. கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் ஆ. தரித்திரப்படுகிறதினால் திருடி என்ன பண்ணுனா திருடி என்ன வறுமை வந்தா என்ன செய்வோமாம்? දිලිඳු භාවය આવුත් මොනවද என்ன කරන්නේ? செய்வோம்? මොනවද කරන්නේ? கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டோம். ණයට අරගෙන දෙන්නේ නැහැ. திருடுவோம். හොරකම් කරයි. வலது கிழமை சொல்லுங்க ஆவியானவரே. කියන්නේ ආත්මෙන් சொல்லுங்க වහන්සේ திருடக்கூடாது. හොරකම් කරන්න சத்தமா නරකයි. சொல்லுங்க ஆவியானவரே. ආත්මෙන් වහන්සේ சொல்லுங்க திருடக்கூடாது. හොරකම් කරන්න එපා. என்ன எங்கட வீட்டுல சகோதரி மேரின்னு வேலை செய்யறா. මේරි වැඩ කරනවා අපේ ගෙදර. என்ன அந்த எங்கட ரூம்ல எல்லாம் காசு அப்படியே 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 கிடக்கும். කාමරේ ඔක්කොම මුදල් එහෙම තියෙයි. ஃப்ரிட்ஜில் நான் வச்ச சாப்பாடு அப்படியே நாங்கள் அப்படியே கிடக்கு. ෆ්‍රිජ් එකේ දාපු කෑම එහෙම තියෙයි. அப்படியே 4 மணிக்கு காலையிலாது எழும்பி ஜெபம் பண்ணுவான். උදෑසන කකුල බැරි නමුත් නැකිලා යාඥා කරයි. அம்மா வியாதியில படுத்துட்டான். අම්මා රෝගීන් ඉන්නවා. அண்ணன்காரன் ஒரு அண்ணிய இந்த பிள்ளையில காசையெல்லாம் பறிப்பான். ආයෙගෙන කියා මේ දරුවගේ මුදල් ඔක්කොම මුදර ගන්නවා. இன்னும் கல்யாணமே நடக்கல. විවාහය සිදු වුණෙත් නැහැ. ஆனா அவரோட விசுவாசத்தை நான் பார்த்தேன். එයාගේ හැදෙILල බැලුවා. 4 மணிக்கு முழங்கால் படிட்டு ஜெபிச்சு. උදෑසන දන්නමල යාඥා කරලා 5:30 மணிக்கு காலையில சிஸ்டர் எனக்கு டீ ஊத்த மற்ற நேரமெல்லாம் கேட்குற நேரம் எல்லாம் மேரி என்றா தெரியும் சிரிச்சு கொண்டு வந்து வச்சிருவான். අනිත් වෙලාවද මේරි කියලා කිව්වල වෙනාව ඉගෙන තේ අදලගෙන ஆனா ஒரு நாளும் ஜெபம் பண்ணாம நான் பார்த்துருக்கேன். ஆண்டவருக்கு ஆண்டவரே என்ன அப்பதான் நினைச்சு கத்த சொன்னேன் பரலோகத்துல இவளுக்கு மேலான இடத்தை கொடுப்பேன். ඒ වෙලාව දෙනාසේ කතා කළ කිව්ව ස්වර්ගයේ ඉහළම තැන ලබා දෙනවයි කියලා කිව්වා. படுக்கைக்கு போகணும்னு ஜெபம் பண்ணுவான். නිදා ගන්න යන්න කලින් යාඥා කරයි. அந்த கால இயலாது කකුලක් බැරි නිසා அந்த வேலையை செய்வா. වැඩ කරයි. உனக்கு நல்ல காலை தந்து நல்ல சாப்பாடு தந்து இரவெல்லாம் நித்திர என்ன හොඳ කෑම දීලා හොඳ කකුලක් දීලා රෑ පුරාම ඉදී. E56 எடுத்து அடிக்கும் டுப்பு 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 டுப்பு. உனக்கு அழகை தந்து கூடி கத்தட்ட முறைக்கிற அந்த பிள்ளை கால் இல்லாம நடக்கிறான். ඔබට ලස්සන දීලා දරුවගේ කකුලක් බැරි තැවිදිලා යනවා. சொல்லிடுவா சிஸ்டர் வியாழக்கிழமை நான் ஊழியத்துக்கு போயிடும். බ්‍රාත්පන්ද මම මේ සේවයට යන්න ඕන. அவ கமாண்ட் பண்ற மாதிரி வருவா. එයා එයි. பெரிய பெண்கள் கூட சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மாரி அது பரவாயில்ல நானும் வருவேன் பெண்கள் கூட்டத்துக்கு. කාන්තරාසිමට මමත් එනවා කියලා කියනවා. இப்போ இந்த விசுவாசியை பார்த்தா பெண்கள் கிட்ட லீவு කාන්තරාසිම නිවාඩු கணவனுக்கு ஸ்லிப்பிங் டேப்லெட்ஸை போட்டுட்டு සාපෘෂාට නිදි බේතක් දාලා இப்போ சர்ச்சுக்கு வரட்டு இப்போ எங்கே சுத்துறா. චර්ච් එකට එනවායි කියලා කොයිද ඇවිදිනවා. பயம் கணவனுக்கு சொல்ல இருக்கிறான்னு சொன்னா நல்லமா සාපෘෂාට කිය බයයි ඉන්නවයි කියලා. இருக்கிறேன்னு சொன்னா வந்துட்டா ஆள் இல்ல. ඉන්නවයි කියලා ආවොත් එයා නැහැ. என்ன சில பிள்ளைகளை அனுப்பிட்டு அடிக்கிறாங்க பாஸ்டர் இங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ சரி பயம். සමහර හරි බයයි දැන්. ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிள்ளைய கவனமா அனுப்பணும். දැන් ප්‍රැක්ටිස් එක කරවන් පස්සේ දරුවා ප්‍රවේශමෙන් යවන්න. அதுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய்மார் இருந்தா ஹெல்ப் கேட்கலாம். ආත්මික මවුරු ඉන්නවා නම් ආරක්ෂාවට ඉල්ලන්න පුළුවන්. அப்படியும் பயந்து பிள்ளைகளை பாதி இப்போ ஸ்கூலுக்கு போற நேரம் பிள்ளைக்கு பின்னுக்கே போறதா දරුවා ඉස්කෝලේ යනකොට පටිපස්සේ යන්න පුළුවන්. போய் ஸ்கூல் வாசல்ல அப்படி இருந்துடுறாரு. දරුවකොට ගිහිල්ලා එමෙ ඉන්නවා. பிறகு பிள்ளை டியூஷன் இருக்க அப்படின்னு எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. එහෙම යන එනවා නම් අපිට පිස්සු ඇදෙයි. பிள்ளையை நம்பணும்.
විශ්වාස කරන්න ඕනේ. பிள்ளை பெற்றோரை நம்பணும், கத்தரை நம்பணும். දරුවා දෙමව්පියන් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. சில பிள்ளைகளோட விஷயத்த காணிவினம் සමහර අය දරුවන්ගේ දේවල් දකි. வந்து புத்தி சொல்லி ஜெபிக்க மாட்டேன். දැනුමුතුකම් කියලා යාඥා කරන්නේ. இன்னொரு வீட்டுக்கு டெலிஃபோன் அடிச்சு இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே මේ ඒක ඉවරුනායින් இங்க ஒரு පස්සේ 4-5 பேர் இருக்கணும். 4-5 දෙනෙක් ඉන්නවා. மற்றவங்களுக்கு மெசேஜ் கொடுக்க, ஹலோ අනිත් අයට කියයි. முதல் கேட்கறது எப்படி இருக்கிறீங்க, කොහොමද ඉන්නේ? உடனே அவங்க அப்ப உங்களோட சபையில என்ன நடந்தது ඔබගේ සභාවේ මොනවාද වුනේ? இவ சொல்லுவா. මෙයා කියයි. அவட நடந்தது இவ கேட்க மாட்டா. එයාට මොනවාද උනේ ஏ කියලා. பாஸ்டர் ஏசுவார், පාස්ටර් බණී. உனக்கே இந்த ஓப்ப தூப்ப வேலை ஓடு ඔබට ඇයි මේ වැඩ දුවපන් කියලා. கேட்டுட்டு இவ பாஸ்டர் ஆயிடுவா. අහලා මෙයා පාස්ටර් වෙයි. இவ பாஸ்டர் அன்றைக்கு அந்த அந்த அரமந்தியாலம் ඒ පෑ භාගයට මෙයා තමයි පාස්ටර්. இவ தான் பாஸ்டர், මෙයා තමයි இவ தான் டிசிஷன். මෙයා තමයි තීරණ ගන්න. அப்படி செய்றீங்களா? එහෙම කරනවද? நல்லது என்ன. හොඳයි නේද? இங்க வந்தோடனே கர்த்தருடைய ஆவியான என் மூலமா பேசுவேன். මේ ආපුවම ආත්මෙන් නැත කතා කරයි. உடனே கண்ணை மூடிடுவேன், ඊට පස්සේ ඇස් වහගෙන. நெஞ்சு வலிக்கும். පපුව අමාරුයි. டிவியில பார்த்தா எல்லாம் தெரியும். ටීවී එකේ බලනකොට හැම දෙයක්ම நாங்க තියෙනවා. ரிவர்ஸா போடுவோம். இந்த இது முடிச்ச உடனே போய் உட்கார்ந்து உங்களோட முகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். රිවර්ස් එකේ දාලා බලන කොහොමද ඔබගේ அப்ப මූණ நானும் වගේ. இவனை கண்டுபிடிப்போம். ඊට පස්සේ හොයා ගන්නවා. இது இந்த ஆவி, මේ ආත්මය මෙයා இந்த ஆவியை மெதுவா துரத்தும். මේ ආත්මය එලවන්න ඕනේ. என்ன அதுக்கு தான் டிவி பண்ணும்பொழுது கவனமா இருங்கன்னு சொல்றேன். ඒක නිසා තමයි ටීවී ගන්නකොට ඉතින් ප්‍රවේශම් වෙන්නේ. என்ன சில நித்திர கொள்வ எல்லாம் கண்டு பாரு, ஐயோ நாங்க இங்க வர்ஷிப் பண்றோம், நின்று கொண்டே நித்திர கொள்ளுதுங்க. නමස්කාරකද ඉටගෙනම නිදි. பாரு நேரத்தை நான் பிரசங்கம் பண்றேன், දේශනා කරන වෙලාවේදී சரியா? நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது දේශනා කරන මොහොතේ நான் சொல்லியிருப்பேன் பழைய ஏற்பாடு, මම කියලා තියෙන டிவியில காட்டுது இவர் புதிய ஏற்பாடு லூக்கா எடுத்திருக்கிறார். ටීවී එක බලනකොට ලූකා පොත අරගෙන ඉන්නවා. இது எல்லாம் சகிச்சு தான் போறோம். මේ සියල්ල දරාගෙන තමයි යන්නේ. வாசிங்க அடுத்தது. என் வாசி. தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காத படிக்கும் ஆ, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஒரு ஆமி சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, சொல்லுங்க ஆவியானவரே, අත ඔස්සව ගමු. சொல்லுங்க எனக்கு போஷிக்க தாங்கப்பா, ස්වාමීන් පෝෂණය කරන්න சொல்லுங்க දෙන්න. என்ன போஷிங்கப்பா, මාව පෝෂණය කරන්න. சொல்லுங்க ஆவியான என்ன போஷிங்க, ආත්මෙන් වාස මාව පෝෂණය சொல்லுங்க களவெடுக்க கூடாது, කරකම් කරන්න නැතුව நல்லா தந்த பிறகு හොඳට දුන්නායින් පස්සේ சலுக்கு புழுக்கு போடக்கூடாது. කෙනෙක් දේ කියන්න අරක. என்ன நல்லா கத்த தருவார், සම්නාස වැඩියෙන් දෙයි. கணவனை உயர்த்துவார், උසස් කරයි. ஆசீர்வாதமா இருக்கும். ආශිර්වාදමත්ව තියෙයි. நேரத்தோட வாகனத்துல வந்துடுவீங்க. වේලාසනෙන් வாහනෙන් එයි. என்ன கான்ட்ராக்ட்ல எல்லாம் பிரைஸ் ரோட் சொல்லுவீங்க. දකින හැමෝටම ප්‍රයිස් ලෝඩ් කරයි. அதான் சின்ன வாலிப பிள்ளைகள் இப்ப போட்டுருக்கிறோம். කුඩා දරුවන්ව දාලා තියෙනවා. என்ன ஏதாவது ஒரு ஊழியத்தை பிள்ளைகள் செய்யட்டும். මොනවාරි සේවයක් වුන් කරපුදී. என்ன சில எல்லாரும் சந்தோஷமா வருவாங்கன்னு இல்ல, හැමෝම සන්තෝෂෙන් එනවා නෙවෙයි. சில உங்களுக்கு கை கொடுப்பாங்க, சில கை கொடுக்காம இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. සමහර අය අත දෙය අත දෙන්න නැතුව යන්න පුළුවන්. அதெல்லாம் பார்க்க கூடாது. ඒ සියල්ල බලන්න එපා. நீங்க அவங்களை அணைச்சு போகணும். ඒගොල්ලන්ට ඔබ කියලා ගෙවිදින්න அந்த ඕනේ. வீட்டுல என்ன நடக்குதோ அந்த ஆவியோட தான் இங்க வந்து உட்காருவீங்க. ගෙදර මොනවාද වෙන්නේ ඒත් එක්කම තමයි එල වාඩි වෙන්නේ. ஆனா கர்த்தர் ஜெயபலமானவர். ස්වාමීන් වහන්සේ ජයග්‍රහණී දෙවියන් சொல்லுங்க லௌகீக இச்சைகளை வெறுத்து, சத்தமா சொல்லுங்க, ලෝකාකාර තෘෂ්ණාවන් පහ சத்தமா කරමින් சொல்லுங்க, லௌகீக இச்சைகளை வெறுத்து சொல்லுங்க. ලෝකාකාර තෘෂ්ණාවන්. என்ன இது பயங்கரமான ஒரு ஆபத்தான ஆவி. මේක ඉතාමත් භයානක ආත්මයක්. இது ரெண்டையும் நாங்க விட்டா මේ දෙකම අපි අතහැරියා නම් ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරයි. வாசிங்க 1 சாமுவேல், அதை முடிச்சிடுவோம். 1 சாமுவேல் සාමුවෙල් පොතේ 15 22 23 வாசிங்க, முடிப்போம். ஓகே. அதற்கு சாமுவேல் ஆ. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ம். சர்வாங்க தகனங்களும் ம். பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? ஆ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ம். ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவிக்கடுத்தலும் உத்தமம். ஒரு ஆமை சொல்லுங்க. ආමෙන් அப்ப කියමු. ஊழியம் செய்வதை பார்க்க நீ கீழ்ப்படியும். සේවය කරනවට වඩා කීකරු වෙන්න ඕනේ. கீழ்ப்படிதல் முக்கியம். කීකරු වීම වැදගත්. சும்மா பழி செலுத்துற மாதிரி நீ நடிக்க கூடாது. පූජා කරනව වගේ රඟපාන්න එපා. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ඔබ දේනාසර කීකරු වෙන්න. முதலாவது கீழ்ப்படிதல். පළමුව කීකරු වෙන්න. அடுத்தது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் இரண்டகம் பண்ணுவது என்னது? இங்க பாருங்க, சொல்லுங்க. ரெண்டு கை சொல்லுங்க. இரண்டகம் பண்ணுவது சொல்லுங்க. என்ன பாவத்துக்கு வருமா? ඌනියම් කරන පාප. இரண்டகம் பண்ணுவது கர்த்தரை ஏமாற்றினா ස්වාමීන් වහන්සේ රැවටුවා නම් உண்ட உள்ளம் வேதனைப்படும். பில்லி சூனியம். ඔබගේ හදවත දුක් වෙයි. ඒක ඉங்க பாருங்க. ඌනියම් බලයයි. யாரும் மந்திரம் வச்சுட்டான், මන්ත්‍රයක් තැබුවා. தேசிக்காவை மிதிச்சிட்டேன், දෙයි ගෙඩිය පෑගුවා. என்ன எங்கட வீட்டுக்கு மஞ்சள் தண்ணியை தெளிச்சிட்டாங்க. අපේ ගෙදරට කහ වතුර ஹலோ இங்க பாருங்க, என்ன பில்லி சூனியம் பாவம். ඌනියමේ පාපය. பில்லி சூனியம் வைப்பது, ඌනියම කරනව இரண்டகம் பண்ணி ஆண்டவரை ஏமாற்றுவது, දෙවියන් වහන්සේ රවට්ටලා. அம்மா அப்பாவை ஏமாற்றுவது, අම්මා තාත්තව රවට්ටලා. பாஸ்டருக்கு தரிசனத்தை இது பண்ணி ஏமாற்றுவது, පාස්ටර් දර්ශනයෙන් ඉන්නවයි කියලා රවට්ටන එක. என்ன பில்லி சூனிய பாவம். ඒ ඌනියම් බලේ පාපය. பில்லி சூனியம் எப்படி செய்யறாங்க? ඌනියම් කොහොමද කරන්නේ? பெண்கள்ட்ட முடி எடுக்கிறாங்க, කාන්තාවන් කෙස් ගන්නවා. மண் எடுக்கிறாங்க, පස් ගන්නවා.
என்ன வீரகேசரி போட்டா போடும். அவளை மாயமாக்கி வசிகம் பண்ணுவதற்கு என்னிடம் வாருங்கள். අසීකමක් කරන්නට ඕනේ නම් මේ එන්න කියලා දැන්වීමක් දාලා තියෙනවා. அதனால நாங்க ஒரு அந்த சர்ச்சில் பிள்ளைக்கு ஜெபிச்சவன். ඔය එක චර්ච් එකේ දරුවෙකුට යාඥා. அவன் ரட்சிக்கப்பட்டு சூனியம் செய்து அந்த பிள்ளையை மயக்கினது. ඔව් ගැලවීම ලැබලා ඌනියම් කරලා ඒ දරුවව ඇදගත්තා. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு படியன் ගැලවීම ලැබපු පුතෙක් இன்னொரு போற பிள்ளைக்கு ஏதாண்டு சொல்லப்படியா சூனியம் வச்சு மயக்கி கொண்டாச்சு. තව කෙනෙකුට ඌනියමක් තියලා එයාව ගෙනාවා. அதெல்லாம் ஜெபிக்க எங்கள்கிட்ட தான் கொண்டு வரது. ඒ දේවල් යාඥා කරන්න මේ තමයි ගේන්නේ. நான் இவருக்கு இப்ப சொல்லிக்கிறேன் ஜெபிக்கிறது இல்ல. මේ කියලා දෙන යාඥා කරන්නේ නැහැ ඒගොල්ලන්. நேத்தே வரோம். අරියාකාර එන්න ඕනේ. சூனியத்தை கொண்டு போய் வச்சு. ඌනියමක් ගිහලා තබලා. சொல்ல விளங்குதா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன? சொன்னா நீங்க நடுங்குவீங்க. කිව්වොත් ඔබ බය වෙයි. சில ஆவி போயிடும், சிலது போகாது. සමහර ආත්ම තියෙනවා යයි සමහර ඒවා යන්නේ නැහැ. குடலோட ஒட்டிடும். බඩවැල් සමග ඇලවිලා. அப்ப அதுக்கு கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணி பெற்றோடு ஃபைட் பண்ணி தான் ஜெபிச்சு வாரோம். පොර බැදලා නිරාරෝ ඉඳලා තමයි යාඥා කරලා ගන්න ඕනේ. பக்கத்துல தட்டி சொல்லுங்க என்னை ஆவி தொடாததுக்காக நன்றி சொல்லுங்க. කියන්න ළඟ බල කිය මෙවැනි ආත්මවල් මාව අතන් නොකරන නිසා. ஒரு ஆவி தொட்டு இருந்தா அப்புறம் ஐயோ உன்னோட நான் படுற பாடு. முந்தி கொஞ்ச நாள் எங்களுக்கு பிசாசு துரத்துறது தான் வேலை. போ போ போ. குழந்தை பிறந்த பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளை 3 வயசு அது சொல்லும் போ. කුඩා දරුවෝ කියයි. அந்த காலத்துல பிள்ளையெல்லாம் வளர்ந்த பிள்ளையெல்லாம் அப்படித்தான். ඒ කාලවල වර්ධනය වූ දරුවන් තේම තමයි. நாங்க பாஸ்டர் மாதிரி போ. පාස්ටර් භාගය අපි அப்ப එළවනවා. எனக்கு கிட்ட ஒருத்தரும் முந்தி வரையில කවුරුත් එන්නේ නැහැ. தாடியோட இருந்தேன். රවුල සමග හිටියා. என்ன இப்ப வயசு இல்ல அணைச்சு கொண்டு போகணும். දැන් වයසේ 90 හැමෝම එකතු කරාගෙන යනවා. என்ன அன்பு செலுத்தோம். ප්‍රේමය දක්වන්න. அவ்வளவு வைராக்கியம் நடந்து அந்த சந்ததி இன்னும் உயர்ந்து வரையில. ඒම ජුවලිතෝ ඉඳලා තේ පරම්පරාව උසස් වෙලා ඉන්නේ என்ன නැහැ. அந்த ஒண்ணுமில்ல என்னது எங்கட கோபத்தினால் தேவனுடைய நீதி நடக்கப்படாது. ඔකේ තරාවින් දෙවිනාන්සේගේ ධර්මයේ வாசிங்க அடுத்த வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய சொல்லுங்க பில்லி சூனிய பாவம் சதமா சொல்லுங்க. ඌනියම කරන පාපයට සමානයි. கர்த்தரை ஏமாற்றினா என்ன நடக்கும்? ස්වාමීන් වහන්සේ රැවට්ටුවා නම් මොනවද වෙන්නේ? என்ன பில்லி சூனிய பாவம் வரும். அடுத்தது ඌනියම් බන්ධනය. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் என்ன பண்ணுது? முரட்டாட்டம் பண்ணு. මුරණ්ඩු වීම. வா 8 மணிக்கிட்ட வராது. එන්න 8ට කිව්වොත් එන්නේ නැහැ. அப்ப அது என்ன ஆவி? මොන ආත්මයක්ද? என்ன ஆவி? முரட்டாட்டம். முரட்டாட்டத்தின் ஆவி. මුරණ්ඩු වීමේ ආත්මයක්. ஆராதனை செய்ய மாட்டேன். නමස්කාර කරන්නේ නැහැ. කරන්නේ නැහැ. அப்ப இதெல்லாம் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி. මේ සියල්ල ආත්මය. இன்னும் பிள்ளைகளுக்கு சமைச்சு பழக்க இல்லை அம்மால. තාමත් දරුවන්ට උයන්න පුරුදු කෙරුවේ අම්මලා. பழக்க இல்லை. அவளை பாசம் கொட்டுது. இன்னும் பழக்க இல்லை. තාම පුරුදු කෙරුවේ නැහැ. பிள்ளைய கூப்பிட்டு ஒரு தேங்காய் தெருவு, දරුවා අඬ ගාලා පොල් ගාන්න, ஒரு சொதிவை. ඔදි එකක් අදන්න, என்ன வாரவன் தலையில சொதி வைக்க போறான். එන කෙනා ඔදි තියයි. என்ன இன்னும் தெரியல. பானையை எடுத்து என்னது මුට්ටි අරගෙන தாய்மார் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. අමාරු වෙලා அதை விட ஒரு பெருமை எங்களோட பிள்ளைக்கு பாஸ்டர் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். අම්මගේ දරුවට මොනවද දන්නේ නැහැ පාස. நாங்க தான் பாஸ்டர் சாரியே உடுத்தி விடுறோம். අපි තමයි සාරි අන්දලවත් අරින්නේ. வாரவன் சாரி உடுத்த மாட்டான், சாக்கு உடுத்துவான். එන කෙනා තමයි ගෝණියදී. என்ன பிள்ளைய கொண்டு தேங்காய் தெருவு පොල් ගාන්න කියලා පුරුදු ஒரு කරන්නේ. நாள் இன்னும் பச்சை கொச்சிக்க உரிக்க விட இல்லை. ලුණු உரிக்கவா வெட்ட අවුමිස් කපන්නවත් ඇරලා නැහැ තාම. என்ன இன்னும் விட இல்லை. ඇරියේ නැහැ තාම. இன்னும் தங்கட பிள்ளையோட உடுப்பே தாய்மார் கழுவினா තාමත් ඇඳුම් පවා அவ்வளோ பாசம் கொட்டுது. ඒ තරම් දරුවට ආදරේ. பாசம் கொட்டுது. செய்து வச்சு பாருங்க, கர்த்தர் உயர்த்துவேன். එම அவ කරලා உடுத்துறதும் வீசுறதும் அம்மா கேட்சி එයා ඇඳලා දානවා අම්මට දාන්න හොදන්න කියලා. என்ன என்ன கிரிக்கெட்ல 2 அடிச்சா மதிப்பு இல்லை, 4 அடிச்சா என்ன தாய் அழுது உம்மை போல நல்லது. என்ன தாய் பாசம், මව ආදරේ නිසා தாய் அன்பு தானே. මවගේ ප්‍රේමනේ. தாய் அன்பா தான் பிள்ளையை நடத்துவான். ප්‍රේමයෙන් තමයි මව අදන්නේ දරුවව. ஆனா உனக்கு தாயாக ஆவியானவர் இருக்கிறார். ඔබගේ මව ලෙස ආත්මෙන් ஒரு பெரிய சொல்லுங்க, முரட்டாட்டம் பண்ணுவது. මුරණ්ඩු වීම. சபையில ஆராதனை வச்சிருக்கோம், සභාවේ නමස්කාරය තියලා තියෙනවා. வாலிபர் கூட்டம் நடந்தா தாய் கேட்கணும், ஏன் நீ வாலிபர் கூட்டத்தில் நிக்கல? තරුණයන්ගේ රැස්වීම තියෙනකොට ඇයි හිටියේ නැහැ කියලා මව ආන්න ඕනේ. தாய்க்கு சந்தோஷம், தன் பிள்ளை வாலிப கூட்டத்தில் நிக்கல, என் பிள்ளை எதிர்க்கிறான். මවගේ පුතා විරුද්ධ වෙනවයි කියලා මවට සන්තෝෂයි. முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி. මුරණ්ඩු වීමේ ආත්මය. தாய்க்கு சந்தோஷம், මවට සන්තෝෂේ. நீ போகாத நன்றி.
ඔබ ගියේ නැති එක ස්තුති. பிள்ளை இப்பயே பொய் சொல்ல பழகுறேன். දැන් දරුවා දැම්ම බොරු කියන්න අරගෙන. என்ன இது ஒரு மிஸ்பா கர்த்தருடைய ஆவியான உள்ள சபை. මේක මිස්බා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ நாளைக்கு உண்ட பிள்ளை ஊழியம் செய்யணும். ඔබගේ දරුවා සේවය කරන්න. இதுக்குள்ள இருந்து கொண்டே வேலை பார்க்குற உண்டு, நீங்க இல்ல. මේ ඇතුළේ ඉඳගෙනම වැඩ බලන අය ඉන්නවා. என்ன இதுக்குள்ள இருந்து கொண்டே வேலை பார்க்குற அநேகர் உண்டு. මේ ඇතුළේ ඉඳගෙනම වැඩ බලන අය ඉන්නවා. அவங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து ஆசீர்வச்சு. ඒගොල්ලන්ට ජීවිතේ දීලා இது ආශිර්වාද. கர்த்தருடைய சபை. මේක දෙනාසගේ සභාවයි. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ඔසවයි. நீங்க வாழணும். ඔබ ජීවත් වෙන්න ඕනේ. அதான் உங்களை உயர்த்தணும் கர்த்தர். ඔබ උසස් කරන්න ඕනේ ස්වාමීන් என்ன, වහන්සේ. நீங்க தேவ பக்தி நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டமா எழும்போணும். භක්තිවන්ත පවිත්‍ර කණ්ඩායමක් ලෙස නැගිටින්න ஒரு ඕනේ. 2 பேருக்கு போய் ஜெபம் பண்ணணும். දෙන්නෙකුට හරි ගිහිල්ලා යාත්‍රා 2 பேரை ஆசீர்வதிக்கணும். දෙන්නෙකු ආශිර්වාද කරන්න. உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வரும். ඔබ තුළ එක්සිට් කමක් එන්න ඕනේ. அப்பொழுது உங்களுடைய வீட்டை கர்த்தர் உயர்த்துவார். එවිට දෙවියන් වහන්සේ வாசிங்க அடுத்த வசனத்தை. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ம். விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. ம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, ம். நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே ம். பாவம் செய்தேன். ம். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். யாருக்கு பயந்து? කාටද බය වුණේ? என்ன, ஜனங்களுக்கு பயந்து சொல்லை கேட்டேன். දෙනකට බය වෙලා ඒ වචනේ ඇසුවා. ஜனங்கள் வந்து ஆராதிக்கலாம். දෙනක ඇවිල්ලා නමස්කාර කරන්න පුළුවන්. ஆனா ஜனங்கள் கைட் பண்ணக்கூடாது. දෙනක ඇවිල්ලා ඒ අයව මඟ පෙන්වන්න என்ன, එන්න. கைட் பண்ண போனா இவருடைய வாழ்க்கையை பாருங்க, இழந்து போனார். ඔහුගේ ජීවිතේ නැති වුණා. என்ன, அடுத்த வருஷம் வாசிங்க. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து ம். நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு ம். என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். ம். சாமுவேல் சவுலை பார்த்து, ம். நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. நான் உம்மோடு கூட මම ඔබත් එක්ක திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். கர்த்தருடைய வார்த்தையை, ස්වාමීන් වහන්සේගේ වචනය தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காத. අහකට දැමුවා. புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு ம். கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். ம். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது ம். சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். ம். அது கிழிந்து போயிற்று. அது என்ன போயிட்டுது? என்ன போயிட்டு? அதிக நேரம் பேச முடியாது. பிடிச்சு கொண்டான், கிழிஞ்சு போயிடுச்சு. අල්ලගත්ත එක ඉරලා ගියා. அடுத்த வார்த்தை. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, ம். கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஒரு பெரிய சொல்லுங்க, உங்க ஊழியம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும். ඔබගේ සේවය තව කෙනෙකුට දෙනු ලැබේ. உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும். ඔබගේ ආශිර්වාදය තව කෙනෙකුට දෙනු ලැබේ. உன்னுடைய சந்தோஷம் இன்னொருவருக்கு கொடுக்கும். ඔබගේ සන්තෝෂය තව அது කෙනෙකුට. யார்? කවුද? உன்னுடைய தோழன். ඔබගේ යාළුවා. என்ன, உன்னுடைய தோழன். ඔබගේ මිතුරා. என்ன, உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ඔබගේ ජීවිතේ දෙවියන්වහන්සේගේ වචනට කීකරු වෙන්න. கர்த்தர் எடுத்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது. දෙවියන්වහන්සේ ගත්තා නම් මොනවත් කරන්න බෑ. கர்த்தரேன்னு எடுக்கிறார். ඇයි ගන්නෙ? அந்த வார்த்தையை புறக்கணிச்சபடியா. එතුමාගේ වචනය ආකට දමපු නිසා. நீங்க தேவை கர்த்தருக்கு. ඔබ ඕනි දෙවියන් நீங்க වහන්සේට. உங்களை டெடிகேட் பண்ணுங்க. අද දෙවියන් වහන්සේට කැප කරන්න. ஆண்டவரே, என்ன புறக்கணிச்சு விட்டுறாதீங்க ஐயா. ස්වාමිනේ මාව අහකට දමන්න එපා ස්වාමී. என்ன, பலாத்காரமாய் பெறுவது. බලාත්කාරකමින් எனக்கு ලබා. இது செய்யணும் சபையில. මට කරන්න ඕනේ මේක සභාවේ. இதை எனக்கு தரணும். මේක දෙන්න ඕනේ. என்ன, பலாத்காரப்படுத்துவது. බලාත්කාරකමින්. நீ சுகந்த வாசனையா மாறும். සුවඳ දුමක් ලෙස වෙනස් වෙන්න ඕනේ. வேதம் சொல்லுது, බයිබලේ කියනවා. சவுல் சாகும் வரைக்கும் சாமுவேல் அது பிறகு பார்க்கவே இல்லை. සවුල් මැරෙනකන් සාමුවෙල්ව ඊට පස්සේ දෙක්කෙම නැහැ. அவனோட ஹோலி ஸ்பிரிட் அவனை விட்டு போச்சுது. දාත්මන් වහන්සේගෙන් ඈත් වුණා. ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து அடக்கிச்சு. ඊට පස්සේ අශුද්ධාත්මයක් ඔව පාලනය කරයි. அது பிறகு தாவீது வீணையினால வாசிக்கும் பொழுது அந்த ஆவி போகும். දාවිත් වීණාව ගායනා කරනකොට ඒ ආත්මය පිටත් වෙනවා. சபைக்குள்ள வந்தா நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. සභාවට එනකොට සන්තෝෂ වෙයි. கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க. දෙවියන් වහන්සේට කැප වෙයි. வெளியே போனோன்னு එළියට ගිය ගමන් திருப்பி இந்த ஸ்பிரிட் தாக்கும். නැවත ඒ ආත්මයෙන් පාර දෙයි. திருப்பி அது தாக்கும். නැවත පාර දෙයි. சபைக்குள்ள இருக்கும் பொழுது பாஸ்டர் பேச பேச உணர்வு வரும். සභාව තුළ ඉන්නකොට පාසල කතා කරද්දී ඔබට හැඟීමක් එයි. உணர்வு வந்து கொண்டே இருக்கும். හැඟීමක් එයි. அதுக்கு செவி கொடுத்தால் அற்புதம் செய்வார். ඒකට ඇහුම්කන් දුන්නා නම් ආස්කම් කරයි. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරන්න. உம்முடைய வார்த்தையை மட்டும் நான் புறக்கணிக்க ඔබගේ மாட்டேன். වචනය විතරක් මම ආකට දමන්නේ அதான் නැහැ. கிறிஸ்துவுடைய அன்பு, கல்வாரி அன்பு உங்கள் மேல் ஊற்றப்படுது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ කල්වාරි ප්‍රේමය ඔබ තුළ වගිරයි. அந்த அன்பு உங்களை நடத்தி கொண்டே ඒ வரும். ප්‍රේමය ඔබ මඟ පෙන්වගෙන මේ மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவங்களா மாறுங்க. අනිත් අයට ප්‍රයෝජනමත් ලෙස වෙනස් වෙන්න. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்துக்கு நன்றி செலுத்துங்க. දෙනාස දුන්නා සන්තෝෂය නිසා ස්තුති කරන්න. கர்த்தர் கொடுத்த உங்களோட வாழ்க்கையை நன்றி செலுத்துங்க. දෙනාස දුන්නා ජීවිතය වෙනින් ස්තුති කරන්න. அந்த குஷ்டரோகி தொழுநோய் ஆக்களை பார்த்தேன். ஒரு பக்கத்துல போய் கிடக்க அந்த வேதத்தை எடுத்து அந்த அழுகி போன கையில
கடவுளை துதிக்கிறதை நான் பார்த்தேன். ඒ ලාද රෝගයා බැලුවා එතනදී ඒගොල්ලන්ගේ තුවාල වුණා අතින් ඒ බයිබලේ කියවන එක මම දැක්කා. ஒரு ஓரத்துல அப்படியே கிடக்குறாங்க. කොනකට ගිහිල්ලා වුන් වැටලා. ஆனா அப்பதான் நினைச்சேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். එතකොට තමයි ස්වාමීන් වහන්සේ කොතරම් යහපත්ද කියලා හිතුවා. என்ன கர்த்தரை பணிஞ்சுக்கொள். ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන්න. ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல இருதயம் தாரும். ස්වාමිනේ හොඳ අවස්ථාවක් හොඳ හදවතක් මට ஆண்டவர் நீ எனக்கு கொடுத்தது நன்றி அப்பா. ඔබ වහන්සේ දුන්න දේවල් නිසා ස්තුතියි ස්වාමී. ஆண்டவரே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ඔබට ප්‍රශංසා கர்த்தரை கேள். දෙනාසගෙන් අහන්න. ஆண்டவரே நான் திருடக்கூடாது, සොරකම් කරන්න. நான் களவெடுக்க கூடாது. හොරකම් කරන්න නරකයි. எனக்கு தேவையானதை நீ தாரும். මට අවශ්‍ය දේ ඔබ වහන්සේ දෙන්න. கதறி கேள் ஆண்டவர்கிட்ட. හඬා ඉල්ලන්න. ஆண்டவரே எனக்கு தாரும். ඔබ වහන්සේ දෙන්න. பரிபூர்ணம் அடைவதனால கர்த்தரை அவமதிக்காத. සම්පූර්ණ වෙන නිසා දෙනාසේව දුක් කරන්න එපා. கர்த்தரை அவமதிக்காத. උන්වහන්සේව සුළු කොට දාන්න. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு தேடு. ස්වාමීන් වහන්සේ කරපු යාපත ගැන இந்த හිතන්න. அம்மாட அன்புக்காக நன்றி செலுத்து. ප්‍රේමය නිසා ස්තුති இந்த කරන්න. அப்பாட தைரியத்துக்காக நன்றி செலுத்து. තාත්තාගේ ජීවිතකම නිසා உனக்கு தந்த வைராக்கியமான போதருக்கு நன்றி செலுத்து. ඔබට දුන්නා දේවදූතයන් නිසා ස්තුති உனக்கு කරන්න. கொடுத்த ஊழிய டீமுக்காக நன்றி ඔබට செலுத்து. සේවකයන් නිසා ස්තුති කරන්න. உனக்கு கொடுத்த தங்கச்சிக்கு அக்காக்காக நன்றி செலுத்து. ඔබගේ අක්කා නිසා නංගි නිසා ස්තුති කරන්න. தனிய வாழ அழகா. තනියම ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න එපා. තනියම ජීවත් වෙන්න. இந்த சபையில தசம பாகத்தை போட்டு தப்பலாம நின்னாத. මේ 10 වෙනි කොටස විතර දාලා බේරෙන්න පුළුවන් තේ இந்த හිතන්න. சபை அதை நம்பி இல்ல. ඒක මේ විශ්වාස කරලා නෙවෙයි මේ இந்த சபை සභාව. அதை நம்பி இல்ல. ඒක විශ්වාස කරලා இந்த නෙවෙයි මේ சபை සභාව. பணத்தை நம்பி ஒரு நாளும் ஓடாது. මුදල් විශ්වාස කරලා දුවන්නේ නෑ මේ සභාව. பணத்தை நம்பி இந்த சபை போய் இந்த எத்தனையோ வியாபாரிகள் இந்த சபையில இருந்திருப்பாங்க. ඒ මුදල් විශ්වාස කරලා எவ்வளவோ வட்டிக்காரன் இருந்திருப்பான். පොලියට දෙන මිනිස්සුන් මෙතන ඉඳලා ඇති. அவனோட பணத்தை எல்லாம் பறிச்செடுத்து ඒ මුදල් සියල්ල අරගන්න තිබුණා. மிஸ் பாஸ் பணத்துக்கு ஒரு මුදල් පස්සෙන් කවදාවත් යන්නේ නෑ. நாள் எப்பொழுது கர்த்தரை කොයි වෙලෙ දෙවියන් වහන්සේ විශ්වාස කළ යාඥා කරා. மிஸ்பா விரும்புறது பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டம் எழும்பணும். මිස්බා කැමති වෙන්නේ සුද්ධවන්ත உங்க කණ්ඩායමක්. தாய் சந்தோஷப்படணும். ඔබගේ මව සන්තෝෂ වෙන්න ඕන. உங்க தகப்பன் சந்தோஷப்படணும். ඔබගේ තාත්තා සන්තෝෂ වෙන්න உங்க ඕන. ஊழியக்கார டீம் சந்தோஷப்படணும். සේවකයන්ගේ කණ්ඩායම සන්තෝෂ වෙන්න ඕන. விட்டு கொடுக்காம பெருமையினா அப்படியே அப்படியே அடக்கிட்டு පිට දෙන්න නැතුව උඩංගු ආත්මය ඒම පාලනය කරලා ඉවරයි. வாக்கியமா வராம 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 ஏன் வந்து சபையில ஒரு முடக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். දෙවියන් වහන්සේට ඉන්නේ නැතුව ඒම පාලනය කරලා තබලා அந்த තියෙනවා. பெருமை நாவி ඒ උඩංගු ආත්මය தாழ்ந்து போக விடுதில்ல. යටාත් වෙලා යන්නට ඉඩ දෙන්නේ. கர்த்தருடைய கிருபையை கெடுக்க போவதில்லை. දෙවියන් வහන්සේ கருணාව ලබන්න ඉඩ දෙන්නේ නැහැ. இதான் சொல்லுது. வல்லமையாக இயங்க வேண்டிய உங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே சொல்லுங்க. බලවත් ක්‍රියා කරන ඔබ දෙනාසේ இந்த வேதத்தை බලාපොරොත්තු ஒவ்வொரு நாளும் ஒரு 5 அதிகாரம் நீ வாசிச்சா போதும். இந்த பைபிள் சபையில எழுப்புதல் வந்துடும். පිපිදීමේ එයි මේ පරිච්ඡේද පහක් එක දිගට කියවගෙන ආවා. 72 வாசிச்சு முடிப்போம். வாசிங்க யாக்கோபு. යාකෝබ් පොතේ சத்தமா வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4 වෙනි පරිච්ඡේදය යාකෝබ් 5 6 வாசிங்க. 6 කියවන්න. 5 6 7 வாசி ஜெபிச்சு முடிப்போம். சத்தமா எல்லாம் வாசிங்க. வாய் திறந்து எடுத்துட்டீங்களா? කටාරලා ஓகே. හැමෝම අරගෙන කියවමු. எத்தனை பக்கம்னு சொல்றேன். 315வது பக்கம் வாசிங்க. 5 6 7 சத்தமா. ஓகே. நம்மில் ஆராதனை நான் வந்ததை வீணுண்டு எண்ணாத. නමස්කාරයට ආපු එක නිස්බලයි කියලා හිතන්න එපා. பாஸ்டர்ட பிரசங்கம் வீணுண்டு எண்ணாத. පාස්ගේ දේශනාව නිස්බලයි කියලා හිතන්න එපා. என்ன உண்ட எண்ணத்தை மாத்து. ඔබගේ සිතවිල්ල වෙනස් කරන්න. வேதம் சொல்லுது உன்னை வைராக்கியமா மாத்தோன்னு வேதம் விரும்புது. බයිබලේ කියනවා ඔබ ජීවිතව වෙනස් කරන්න කැමති වෙනවා. உண்ட வேதம் உனக்கு போதிக்குது ஒரு வைராக்கியத்தை கொண்டு வர. ශුවලිතකමක් එන්න ඕනේ කියලා දෙවනාංශගේ වචනේ දේශනා කරනවා. வாசிங்க. என்ன பெருமை உள்ளவர்கள் என்ன செய்யறாரா? උඩංගු මිනිස්සුන්ට கர்த்தர் உன்னை எதிர்த்து நின்றா நான் எவ்வளவு பிரசங்கம் செய்தாலும் அது உன்னை உள்ளத்துக்குள்ள வராது. දෙවියන් වහන්සේ ඔබට විරුද්ධ වුණා නම් කොච්චර දේශනා කරත් ඒක ඔබගේ අදවතට එන්නේ නැහැ. கர்த்தர் உன்னை எதிர்த்தா எங்களை சபைக்கு உன்னால ஆசீர்வாதம் வராது. දෙනාංශ විරුද්ධ වුණා නම් ඔබගෙන් මාගේ සභාවට ආශිර්වාදයක් එන්නේ නැහැ. கர்த்தரை எதிர்க்கிற ස්වාමීන් වහන්සේ විරුද්ධ වෙනවා. தாழ்த்து. அடுத்த வசனம். யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? කාටද විරුද්ධ වෙන්න ඕනේ? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் இருக்கா? ආසටද? பாஸ்டர் இருக்கா? ஆராதனைக்கா? නමස්කාරයටද? ஊழியத்துக்கா? සේවයටද? எதுக்கு எதிர்த்து நிக்கணும்? මොනවටද විරුද්ධ වෙන්නේ? எதிர்த்து
මොනවටද? சொல்லுங்க, வலதுகரம் வைத்து கண்ணை மூடி சொல்லுங்க, பிசாசுக்கு சொல்லுங்க. යක්ෂයාට. சொல்லுங்க, ஆவியானவரே ආත්මයන් වහන්සේ எங்கட குடும்பத்தை, අපේ පවුල எங்கள் இளம் சந்ததியை, තරුණ කණ්ඩායම எங்கள் ஆராதனையை, නමස්කාරය எங்கள் எழுப்புதலை අපේ පිපිදීම கெடுக்க வடுகிற විනාශ කරන්න එන්නා වූ ஆவியே ආත්මය இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් சொல்லுங்க, உன்னை எதிர்க்கிறோம். ඔබ විරුද්ධ වෙනවා මම. கட்டளை கூடப்பா, எதிர்க்க சொல்லுங்க, විරුද්ධ වෙනවා මට. கட்டளை கொடுங்க. இது கூட நேரம். ஆண்டவரே, වෙලාවයි. இந்த பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற ஆவி, මාගේ ஆண்டவரே, இந்த දරුවන්ට குடும்பத்துக்கு විරුද්ධ விரோதமாய் වෙනවා வர்ற ஆவி, මාගේ පවුලට ஆண்டவரே, විරුද්ධ எங்களுடைய වෙනවා வியாபாரத்துக்கு விரோதமாய் வர்ற ஆவி, ව්‍යාපාරයට විරුද්ධ වෙන இயேசுவின் ආත්මය கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් நல்லா நல்லா, இயேசுவின் තරවටු කරලා යාඥා කරමු. இயேசுவின் நாமம், යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ரெண்டு கரங்களை வைத்து கடிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவின் අතකම நாமம். ඔසවලා තරවටු කරලා வியாதிக்கு விரோதமா கடிங்க, வியாதி வியாதி. රෝගයට විරුද්ධ කියන්න. வறுமைக்கு விரோதமாக දේවඳුකමට විරුද්ධව கண்ணை மூடுங்க, සාගමු. கையெடுத்து ரெண்டையும் மற்ற நெஞ்சில வைங்க, ඔය පප අත තබා ගන්න. மௌனமா சொல்லுங்க உள்ளத்துல, શબ્දෝ කියන්න. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், යේසුනේ මම ඔබට ප්‍රේම කරමි. நான் என்னை தாழ்த்துகிறேன். මාව යටහත් කරනවා. தேவரே, நீ சொல்வதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ස්වාමීනි